நாளைய நவீனங்களை நோக்கி நகருமோர் புதிய ஒலிபரப்பு சேவை ஃபோக்கஸ் தமிழ். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகே. சுவடுகள், ஈழத்தமிழரின் அரசியல் வரலாற்று தொடர். வெள்ளிதோறும் மெல்பேர்னில் இருந்து பிரபல சட்டத்தரணி செல்வதுரை ரவீந்திரன் போக்கஸ் தமிழுக்காக வழங்கும் தமிழ் பேசும் மக்களின் அரசியல் வரலாற்று தொடர். நேயர்களின் பங்களிப்புடன் ஒரு புலமைசார் அரசியல் அரங்கம். வணக்கம் அன்பு தமிழ் உறவுகளே, மீண்டும் நாங்கள் சுவடுகள் நிகழ்ச்சியிலே உங்களுடன் இணைந்திருக்கிறோம். இன்றைய சுவடுகள் நிகழ்ச்சி வழமை போல எமது மதிப்புக்குரிய சட்டத்தரணி செல்வதுரை ரவீந்திரன் அவர்களுடனான சந்திப்புடன் ஆரம்பமாகிறது. வழமை போல நாம் எமது நிகழ்ச்சிக்குள் நாங்கள் செல்ல இருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் எமது ஈழத்தமிழரின் அரசியல் வரலாற்றிலே எந்த பக்கங்களை பார்க்க இருக்கிறோம் என்பதை நாம் செல்வதுரை ரவீந்திரன் அவர்களுடன் இணைந்து பேச இருக்கிறோம். இன்று கிறிஸ்துமஸ் ஈவ் நாள். ஆகவே இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் எவ்வளவு விரைவாக உங்களுடன் பகிர்ந்து கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற முடியுமோ அவ்வளவு விடைபெற இருக்கிறோம் என்பதை அறிய தருகிறோம். எல்லோரும் இன்று உங்கள் குடும்பத்தாருடனும் நண்பர்களுடனும் கிறிஸ்துமஸ் ஈவ் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி இருப்பீர்கள். ஆகவே அதற்கான ஒரு வாய்ப்பை தரும் வகையில் இன்றைய நிகழ்ச்சி அமையும் என்பதை அறிய தருகிறோம். நம்முடன் செல்வதுரை ரவீந்திரன் அவர்களுடனான சந்திப்புக்கு பின்னர் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவிக்க விரும்புகிற நேயர்கள் இணைந்து கொள்ளலாம் என்பதையும் அறிய தந்து நாம் செல்வதுரை ரவீந்திரன் அவர்களை இப்போது நிகழ்ச்சிக்குள் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் திரு செல்வதுரை ரவீந்திரன் அவர்களே. வணக்கம் சத்யபாலன். வணக்கம் நேயர்களே. எல்லோருக்கும் கிறிஸ்துமஸ் வருகின்ற புத்தாண்டு வாழ்த்துக்கள். எல்லாம் நல்லபடியாக அமைவதற்கு ஆண்டவனை பிரார்த்திப்போம். நன்றி. நாங்கள் இன்றைய சுவடுகள் நிகழ்ச்சியிலே பேச போகின்ற விடயங்கள் சமகால அரசியலுடன் சம்பந்தப்பட்டதாக இருக்கும் என்று நான் ஒரு ஊகம் எனக்குள் இருக்கிறது. ஏனென்றால் தற்போது நடைபெற்று முடிந்த இந்த தமிழ் கட்சிகளுடைய சந்திப்புகள் நமக்கு சில செய்திகளை, கடந்த காலங்களிலே நடந்த தமிழ் கட்சிகளுடைய
சந்திப்புகள், இணக்கப்பாடுகள் போன்றவற்றிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களுக்கு ஊடாக செல்ல இருக்கிறதா? இன்றைய பதிவுகளை நீங்கள் எவ்வாறு எடுத்து வரப் போகிறீர்கள் நமது நேயர்களுக்காக? முக்கியமாக எல்லோரும் ஆர்வமாக இருப்பார்கள். தற்சமயம் நடந்து கொண்டு போகிற தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஒற்றுமையான இணக்கமான பேச்சுவார்த்தைகள் அது எதனை கொண்டு வரும், எதனை சமர்ப்பணமாக செய்வார்கள் என்பதில் எல்லோருக்கும் ஒரு ஆசையும் அறிந்து கொண்டு வேண்டும் என்ற ஆதங்கமும் இருக்கிறது. ஆனால் சுவடுகள் நிகழ்ச்சிகளாக பார்க்கும் பொழுது தமிழ் மக்களுடைய கடந்த கால சுவடுகளில் இப்படியான பல சந்திப்புகள் ஒற்றுமைப்படுவதற்கு, ஒற்றுமையாக ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதற்கென்று நடைபெற்றிருக்கின்றன. ஒன்று விடுதலை போராளிகள் இடையிலும் அதே சமயத்தில் அரசியல் தரப்புகளிலும் ஏற்பட்டிருக்கின்றன. அரசியல் பரப்புகள் என்று சொன்னால், நாங்கள் 1972 ஆண்டு வட்டுக்கோட்டை தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்காக மேற்கொள்ளப்பட்ட பல சந்திப்புகள், அதாவது அந்த நேரத்தில் ஜிஜி பொன்னம்பலத்திற்கும் அதே சமயத்தில் செல்வநாயகத்துக்கும் இடையிலும் தொண்டமான் காங்கிரஸ், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் போன்றவைக்கும் மற்ற முஸ்லிம் தலைவர்களுக்கும் இடையிலே நடந்த பேச்சுவார்த்தை. அதன் பொழுது தமிழர் நலம் கருதி எல்லோரும் ஒற்றுமையாக ஒரு கோரிக்கையை நாங்கள் வைக்க வேண்டும் என்றதில் முக்கியமாக இருந்ததில், செல்வநாயகம் பொன்னம்பலமிடமிருந்து பிரிந்து பல கருத்து மேற்றுமைகளுக்கு பிற இருந்தாலும், தன்னுடைய வயதில் மூத்திருந்தாலும் ஒரு ஏகோபித்த தலைவராக திகழ்ந்தாலும், செல்வநாயகமே பொன்னம்பலத்திடம் வீடு தேடி சென்று நீங்கள் எங்களோடு ஒத்துழைக்க வேண்டும், தமிழ் மக்களுடைய நன்மை கருதி என்று கேட்டுக்கொண்டதற்கிணங்க பொன்னம்பலமும் சேர்ந்து பேச்சுவார்த்தைகள் நடத்தி, பின்னால் தொண்டமானோடும் பேச்சுவார்த்தைகள் நடத்தி அவர்கள் வட்டுக்கோட்டை தீர்மானத்தை நிறைவேற்றினார். இதை பற்றி கணக்க நாங்கள் முன்னரும் பேசியிருக்கோம். அப்ப அது ஒரு ஒற்றுமைக்காக ஏற்படுத்தப்பட்ட திட்டம். ஆனால் அந்த காலத்தில் இருந்தவர்கள் எல்லோரும் ஆளுமை மிக்க தலைவர்கள். அவர்கள் என்ன செய்தார்கள் அல்லது அவர்களால் வந்த பயன்கள் என்பதை விளக்கி பார்த்தால், அவர்கள் தனி மனிதர்களாக ஆளுமை பெற்ற தலைவர்கள், மக்களின் பெரும் மதிப்பை பெற்ற தலைவர்கள். அப்ப அவர்கள் இணைந்து வட்டுக்கோட்டை தீர்மானத்தை உருவாக்கினார். அது ஒரு ஒற்றுமை. அது காலங்காலமாக வட்டுக்கோட்டை தீர்மானமாக நின்று கொண்டிருக்கு. இதற்கிடையில் நாங்கள் விடுதலை போராளிகள் இடையேயும் எத்தனையோ ஒற்றுமைக்காக ஒற்றுமிட்டு ஒன்றாக பயணிக்க வேண்டும் என்ற ஏற்பாடுகள் காலங்காலமாக தொடக்க காலத்திலிருந்து இருந்து வந்தது. முதலாவது பார்த்தால் கொட்டிமணி, தங்கத்துறை போன்றோர் இருந்த டெலோ அமைப்போடு பிரபாகரன் சேர்ந்து இயங்கியது. அல்லது பிறகு அவர்களிலிருந்து பிரிந்து சிவகுமாரன் போன்ற தரப்புகளோடு இணைந்து பயணித்தது. பின்னர் இந்தியாவுக்கு போய் இவருடைய கொலைக்கு பிறகு தன்னுடைய பாதுகாப்புக்காக கொட்டிமணி தங்கத்துறையோடு இயங்கினது. பின்னர் அவர் உமாமகேஸ்வரனுடன் இணைந்து விடுதலை புலிகளை தோற்றுவித்தது. அவர்கள் பின்னர் கருத்து வேற்றுமைகளால் பிரிந்து இந்தியாவில் உமாமகேஸ்வரனை சுட முயன்றமை, அதற்கு முன்னும் அதற்கு பின்னும் அவர்களை ஒற்றுமைப்படுத்துவதற்காக பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. என்றால் அந்த காலத்தில் பிரபாகரனது விடுதலை புலிகளும் பிளாட்டும் மிக பலம் வாய்ந்தமையாக இருந்தன. ஆனால் அந்த முயற்சிகள்
கைகூடவில்லை. ம். அவர்கள் பிரிந்தே இருந்தார்கள். உண்மை. துரதிர்ஷ்டவசம். ம். ம். அதன் பின்னர் புலட்டை தனிய தவிர்த்துவிட்டு பாலகுமாரன் ஈரோஸின் பொறுப்பில், பிரபாகரன் விடுதலை போராளிகள், பத்மநாபா இபிஆர்எல்ஏ பொறுப்பில், ஸ்ரீசபாரட்னம் டெலோ பொறுப்பில் அவர்கள் ஒன்றிணைந்து டிஎன்டி, அதாவது தமிழ் நேஷனல் ஃப்ரண்ட் என்று ஒற்றுமையாக பயணிப்பதாக தீர்மானங்கள் எடுத்தார்கள். அது திம்பு மாகாணத்திற்கு சிறிது முன்னமாகவும் பிறகு முழுமையாக திம்பு மாகாணத்தின் பின்னர் நடைபெற்ற செய்தி. அது மிக பரவலாகவும் மிக ஆடித்தரமாகவும் நாங்கள் இணைந்து விட்டோம் என்று அவர்கள் ஒருவருடன் கையொப்பித்துக் கொண்ட படங்கள் கூட வலம் வந்தன. அதைக்கு பிறகு ஈரோஸில் இருந்த அருளர் என்ற ஒரு இயக்க உறுப்பினர் இவர்களுடைய விருப்பத்திற்கேற்ப ஒரு நடைமுறை திட்டத்தை தயாரித்திருந்தார். அந்த நடைமுறை திட்டத்துல ஒவ்வொரு தலைவருக்கும் ஒரு பங்கு வகிக்கப்பட்டு ஒவ்வொருவரும் ஒரு கட்டமைப்பாக, எல்லாரும் சேர்ந்த ஒரு விடுதலை அமைப்பாக, ஒரு ஒட்டுமொத்தமான அமைப்பாக இயங்குவதென்ற பிரேரணைகள் எல்லாம் வைக்கப்பட்டன. அதில் பிரபாகரனுக்கு கொடுக்கப்பட்ட பங்கு மிலிட்டரி, அதாவது ஆயுத போராட்டத்தை முன்னெடுத்துச் சொல்வது என்பதும் அவர்தான் தளபதியாக இருந்து அதை பார்ப்பார் என்றும், ஈரோஸ் இபிஆர்எல்ஏ போன்றவர்களுக்கு சர்வதேச சமூகத்தில் ஊடாகுவது, இந்த கொள்கைகளை பரப்புவது, டெலோவுக்கும் ஓரளவுக்கு ஆயுத போராட்டத்தில் ஈடுபடுவது என்ற பங்குகள் கொடுக்கிறார். ஆனால் இது எல்லாம் நடந்து இராறாவாக இருந்து கதைத்து பின்னர் அவைகளுக்கு எல்லாம் எழுத்து வடிவம் கொடுத்து அவைகளெல்லாம் செயல்படுத்த வரும் நேரத்தில் பிரபாகரன் டெலோவை அளிக்கும் முயற்சியில் விளக்கினார். அதைத் தொடர்ந்து தமிழ் பகுதிகளில் டெலோ, ஈரோஸ், இபிஆர்எல்ஏ போன்ற ஆயுத குழுக்கள் அரசியல் செய்ய முடியாத என்ற தடையாக எல்லாம் ஏற்பட்டது. இதுதான் தமிழ் மக்களுடைய கொஞ்சம் கொஞ்சமான ஒரு ஒற்றுமையின் அடிச்சுவடுகள். ஒரு நேரமும் தமிழ் மக்களுடைய நலனை முன்னிறுத்தி தாங்கள் எல்லோரும் ஒற்றுமை பெற்று கொஞ்சம் விட்டு போகும் தன்மை ஒருவருக்குமே இருக்கவில்லை, இருந்தது குறைவு. இதன் பின்னர் ஒவ்வொரு குழுவினை போயிட்டு பார்த்தாலும் அவருக்கு அடுத்ததாக இருந்தவரை தன்னை மிஞ்சி விடுவாரோ என்று அவரை அழிக்கின்ற ஒரு முனைப்பில் தான் எல்லா குழுக்களுமே நடந்தன. புலிகளிட விடுதலை புலிகளிட்ட பார்த்தா விடுதலை புலிகள் மாத்தையாவை அழித்தது, உமா மகேஸ்வரன் சந்ததியார் மற்றொரு அளித்தது, டெலோவில இன்னும் ஒரு அவருடைய அனுப்பி யாழ்ப்பாண ஆஸ்பத்திரியில் சுட்டு, இப்படி பலவாக ஒற்றுமை என்பது எங்கள் இனத்துக்கிடையே ஒரு சாபக்கேடாக ஒரு நிலைத்த நடைமுறையாக இருக்கவில்லை. இப்ப கூட்டணியை தமிழர் விடுதலை கூட்டணியை பார்த்தாலும் எவ்வளவோ பிரயாச்சித்தங்களுக்கு உள்ளே இலங்கை தேசிய காங்கிரஸ் தொண்டமானையும் உட்கொண்டாலும் நாங்கள் அதை தமிழர் விடுதலை கூட்டணி என்றுதான் பெயர் வைப்போம் என்று சொன்ன உரைப்பினால் தொண்டமான் தான் அதில் பங்கு பெற்ற முடியாது என்று சொல்லி விலக்கிக் கொண்டார். அரசியலுக்காக நான் உங்களுக்கு ஆதரவு தருகிறேன், ஆனால் நான் தமிழர் விடுதலை கூட்டணி என்ற பெயரின் கீழ் நான் இருக்க முடியாது என்று சொல்லி விலத்தி சென்று விட்டார். அப்ப அப்படியே நாங்கள் எல்லா தரப்புகளையும் பிரித்துக் கொள்ள முடியவில்லை. பின்னர் புலிகளில் இருந்தே பிள்ளையான் பிரிந்ததும், கருணா பிரிந்ததும், கருணாவிலிருந்து பிள்ளையான் பிரிந்ததும், பின்னர் அவர்கள் இருவரும் தங்களை நியாயப்படுத்த பிரதேசவாதங்கள் வைத்ததும், அந்த பிரதேசவாதம் இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருப்பதும் எங்களுடைய
ஒற்றுமையத்தை கண்டு அந்த பின்னணியில் இந்த தொடர்பை இந்த கூட்டமைப்பின் ஆக்கங்களையும் பார்க்கலாம். இந்த வேளையிலே நான் நீங்கள் இந்த தற்போது நடைபெறுகிற கூட்டங்களுக்குள் செல்வதற்கு முன்னர் ஏற்கனவே நீங்கள் திம்பு பேச்சுவார்த்தையை பற்றி குறிப்பிட்டிருந்தீர்கள். அப்போது அது இந்திய தரப்பினரை உடனான ஒரு சந்திப்புக்காகத்தான் அந்த திம்பு பேச்சுவார்த்தையிலே தமிழ் கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து சென்றக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது என்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்போதும் ஒரு இந்திய அவனுடனான சந்திப்பு அல்லது இந்தியாவிடமான ஒரு கோரிக்கையை முன்வைப்பது என்ற ரீதியில் தான் இப்போது இருக்கக்கூடிய ஜனநாயக பாராளுமன்ற அரசியலிலே இருக்கக்கூடிய கட்சிகளும் ஒன்றிணைவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இரண்டுமே ஏதோ ஒரு வகையில் இந்தியாவினுடைய அனுசரணையை பெற்றுக் கொள்வதற்காக அல்லது தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷிகளை இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட கூட்டுகளாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். அப்படித்தான் இருக்கிறது இல்லையா? ஓரளவுக்கு அந்த பார்வையை நாங்கள் வைக்கலாம். ஆனால் இரண்டுமே அனுசரணையை பெறுவதற்காக அல்ல, இந்தியாவின் அழுத்தத்தால் என்றுதான் சொல்லலாம். முதலாவது திம்புவுக்கு இவர்கள் சொல்லப்பட்ட பொழுது விடுதலை போராளிகள் ஒரு கண்டிமைப்படுத்தப்பட்டு கட்டாயப்படுத்தித்தான் அங்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். ஆனால் தமிழர் விடுதலை கூட்டணி அமுதலிங்கம் யோகேஸ்வரன் போன்றோர் எதிரிகளாக சென்னையிலேயே இருந்தார்கள். விடுதலை போராளிகளை அங்கு கொண்டு செல்லும் பொழுது அவர்கள் இந்தியாவின் கடப்பாட்டில், இந்தியாவின் அழுத்தத்தில், இந்தியாவினால் தான் கொண்டு வரப்படும். ஏனென்று சொன்னால் அந்த தருணத்துக்கு சிறு காலங்களுக்கு முன்னுக்கு விடுதலை போராளிகள், முக்கியமாக விடுதலை புலிகள் அமுதலிங்கத்தினுடைய தலைமையை எதிர்த்திருந்தார்கள். அவரை அதிலிருந்து ஓரளவுக்கு அவரல்ல தலைமை, நாங்கள் தான் விடுதலை போராளிகள் தான் இனிமேல் தமிழ் மக்களின் தலைமை என்று ஓப்பனாக வெளிப்படையாகவே சொல்லியிருந்தார். அதுபடியால் இந்தியா அவர்களை கட்டாயப்படுத்தி அங்கு கொண்டு செல்லும் பொழுது பாலசிங்கம் ஊடாக அவர்கள் எடுத்த சில ஒற்றுமை காரணங்களும் தாங்கள் எல்லோரும் ஒரு பகுதியாக இருந்து தமிழர் விடுதலை கூட்டணி தமிழ் மக்களுடைய தலைவர்கள் அல்ல, தாங்கள் தான் தமிழர்களின் தலைவர்கள், ஆகவே நாங்கள் தான் தமிழ் மக்களை பிரதிநிதிப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை தான் வைக்கப்பட்டது. அதை பாலசிங்கம் தான் வைத்தார். அப்ப அந்த ஒற்றுமை ஒரு அளவில் பார்க்க போனால் விடுதலை போராளிகளும் தங்களுடைய விரல் வீக்கத்தை அறியாமல் தாங்கள் இவ்வளவற்றையெல்லாம் சாதிக்க முடியும், இந்தியா தங்களை கூப்பிடுகிறபடியால் தங்களுடைய தேவைகள் இருக்கு இந்தியாவுக்கு, நாங்கள் அமுதலிங்கத்தை அப்புறப்படுத்தி தாங்கள் தலைவர்களாக வர வேண்டும் என்ற ஒரு சில சமயத்தில் நான் பிழையோ தெரியாது ஒரு மனப்பால் குடித்தார்கள். ஆனால் பேச்சுவார்த்தைக்கு போன பொழுது ஜே.ஆர். ஜெயபோதனாவின் ஸ்ரீலங்கா தரப்பு அவர்கள் பயங்கரவாதிகள், அப்படியான ஆயுத குழுக்களோடு தாங்கள் பேச்சுவார்த்தைக்கு அமர முடியாது என்று சொல்லி அவர்களை வெளியேற்ற வேண்டும் என்று முதல் 2 நாட்கள் பேச்சுவார்த்தைகள் நடந்தன. அதன் பிறகு அமுதலிங்கம் விடுதலை கூட்டணிகள் அவர்களுடன் ராஜீவ் தரப்போடு பேச்சுவார்த்தைக்கு போய் ராஜீவ் தரப்பினுடைய அழுத்தத்தினால்தான் இந்த விடுதலை போராளிகள் அந்த பேச்சுவார்த்தைகளில் இருக்கக்கூடியதாக இருந்தது. அப்ப அதுதான் அங்கு நடந்த பின்னணி. அப்ப அது இந்தியாவின் அனுசரணையை பெறுவதற்காக இல்லை, இந்தியாவின் அழுத்தத்தாக போனார்கள். ஆனா இந்திய பரப்பிலும் தாங்கள் தான் தலைவர்கள் என்று நிறுவப்பட வேண்டும் என்ற ஒரு விருப்பமும் திணிப்பும் அவர்கள் பக்கம் இருந்தது. நான் ஒரு சுவடுகளில் ஒரு
கட்டத்தை நான் முன்னர் பேசியிருக்கிறேன். அதாவது அந்த நேரத்தில் திம்பு பேச்சுவார்த்தைகளுக்கு போறதுக்கு முன்னுக்கு இவர்கள் எல்லோரும் சென்னையில் கூடி சில பேச்சுவார்த்தைகளை தங்களுக்குள்ளே நடத்தி கொண்டிருந்த பொழுது அமிர்தலிங்கத்தையும் கூட்டணியினரையும் கூப்பிட்டு தாங்கள் தான் தலைமை வகிக்க வேண்டும் என்று நேரடியாக சொல்ல வேண்டும் என்ற ஒருமைப்பாடு எடுக்கப்படும். அந்த ஒருமைப்பாட்டின் கீழ் அமிர்தலிங்கத்துக்கு டெலிபோன் பண்ணி அவரை கூட்டத்துக்கு வர சொல்லி கேட்ட பொழுது அமிர்தலிங்கம் முன்னரே டெல்லிக்கு போயிருந்தபடியால் வர முடியாது என்று யோகேஸ்வரன் தான் அந்த கூட்டத்துக்கு அங்கிருந்தார். அப்ப நீங்கள் வர முடியுமோ என்று கேட்ட பொழுது யோகேஸ்வரன் தற்சமயம் தன்னுடன் திருமலையைச் சேர்ந்த தங்கத்துறையை நிற்கிறார், அவரையும் கூட்டிக் கொண்டு வரட்டும் என்று கூட்ட பொழுது அவர்கள் ஓம் என்று சொல்லி தங்கத்துறையும் யோகேஸ்வரம் போனார். சில பேச்சுவார்த்தைகள் நடந்த பிறகு கூட்டத்தின் தாக்கம் என்னன்னு சொல்லி கேட்ட பொழுது பாலசிங்கம் தான் கூட்டத்துக்கு தலைவராக இருந்து எல்லாருக்காகவும் பேசினவர். அவர் சொன்னார், நாங்கள் எல்லோரும் திம்புவின் முன் ஒரு சமர்ப்பணம் வைக்கின்றோம், தமிழ் மக்களின் தலைவர்கள் தாங்கள் தான், கூட்டணி அல்ல என்று சொல்லி அதை அமிர்தலிங்கத்துக்கு தெரியப்படுத்தணும். அப்பொழுது அமிர்தலிங்கம் யோகேஸ்வரன் சொன்னார், இவ்வளவு காலமும் இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு அமிர்தலிங்கம் இந்திரா காந்தி காலம் தொடக்கம் ராஜீவ்காக்களுடைய இருக்கிற செல்வாக்கு, அவர்களுக்கு இருக்கிற நம்பிக்கை, இவர்களை எல்லாம் குலைத்து தமிழ் மக்களுக்காக குலைக்காமல் அவரை நாங்கள் தலைமைக்கு வைப்போம், நீங்கள் எல்லாரும் பங்கு பற்றத்துல ஆட்சேபணம் இல்லை. இது கொஞ்ச நேரம் சூடான விவாதமாக மாறி போன பொழுது யோகேஸ்வரன் அமிர்தலிங்கம் பேச்சுவார்த்தைகளை நடத்துவதில் கெட்டிக்காரர், அவருடைய அனுபவம் என்று சொன்ன பொழுது பாலசிங்கம் அவரிடம் சொன்னார், எங்களுக்கும் அரசியல் நெகோசியேஷன், அதாவது பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கு தெரியும் என்பதை நீங்கள் அமிர்தலிங்கத்துக்கு சொல்லிவிடும், அவ்வளவு காணும். சரி, அப்படி கூட்டம் முடிந்து வெளியால் போகும் பொழுது டெலோ ஸ்ரீ சபாரட்னம் யோகேஸ்வரனையும் இவர் தங்கத்துறையையும் சந்திச்சு, அமிரண்ணா அதுக்கு ஒத்து வராமட்டி போனால் நீங்கள் சொல்லுங்கோ, அமிர்தலிங்கத்தை திம்புவிலேயே நிக்க சொல்லி அது அவருக்கு பாதுகாப்பாக இருக்கும். அது பார்த்தீங்கள் என்றால் அங்கு தமிழர்களுடைய நலனை கருதி ஒரு ஒற்றுமையாக செயல்படுவோம் என்ற சிந்தனை இருந்ததில்லை. யாரை விலத்தி அந்த கதரைக்கு போகலாம் என்ற இந்த கொலருக்க. ஹலோ ஹலோ, ஒரு படம் போட்டிருக்கேன் பாருங்க சார், இது யார் ஆட்கள்? ஓகே, நான் பார்த்து சொல்றேன். இது ஒரு ஜூம் கான்ஃபரன்ஸ்ல இருக்கிறேன், டக்குன்னு ஆகிப்போம். ஓகே, நாங்கள் மீண்டும் தொடரலாம். ஓ, நீங்கள் அந்த நிலையில் இந்த ஆயுத குழுக்கள் தங்களுடைய தலைமைத்துவத்தை வலியுறுத்துகின்ற நிலைமை தற்போது இல்லை என்றாலும் கூட ஜனநாயக கட்சிகள் மத்தியிலும் ஒரு இன்று ஜனநாயகத்துக்கு திரும்பிய டெலோ தரப்பினருடைய இந்த முயற்சி மீண்டும் எப்படி சொல்வது, ஜனநாயக வழியிலேயே தொடர்ந்து செயற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தமிழரசு கட்சியினுடைய கைகளிலே விழுந்து விட்டதாக இன்று செய்திகளை காணக்கூடியதாக இருக்கிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அச்சமயத்தில் நடக்கிற சந்தர்ப்பத்தை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தினது என்று சொன்னால், இவைகள் தமிழர் நலன் சார்ந்து ஒற்றுமையாக நாங்கள் இந்தியாவிடம் ஒரு அனுசரணையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றதற்காக கூட்டப்படுகிறதா, அல்லது இந்தியாவின் அழுத்தத்தின் காரணமாக இவர்கள்
கூடுகிறார்களா என்று பார்க்கிறோம். ம், ம், அதாவது இப்ப செல்வம் அந்த முன்னெடுப்பை செய்த பொழுது ம். அவருடைய நோக்கம் பழையபடி தமிழரசு கூட்டமைப்பில் இருக்கிற அதிகாரத்தையும் அவர்களுக்கு இருக்கிற கட்டுப்பாடுகளையும் ஆளுமைகளையும் ம். நாங்கள் குறைக்க வேண்டும் என்பதுதான். ம். விடுதலை போராளிகள் தமிழர் விடுதலை கூட்டணியில் அமிர்தலிங்கத்தினுடைய ஆளுமையை எப்படி கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொல்லி விரும்பினார்களோ, ம். கூட்டமைப்பின் தமிழரசுக்கு இருக்கும் ஆளுமையை அவர்கள் குறைக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமான அழுத்தமாக இருந்தது. ஆம், ஆம். அப்ப அப்படி பார்க்கும் பொழுது இவர்கள் அனுசரணையை பெற வேண்டும் என்ற ஒற்றுமை அல்ல, இதழில் தங்கள் அரசியலில் தங்களை நிலைநிறுத்திக் கொள்ள, ம். தங்களுக்கு இடங்களை வைத்துக் கொள்ள யார் யாரையோ விலத்த வேண்டும் என்று சொல்லி தமிழரசுக்கு ஆதிக்கமாம் ஆளுமையாகவும் இருக்கிறவர் சுமந்திரன் ம். அவரை விலத்த வேண்டும் என்ற சில நீரூற்றுக்கள் அங்கே காணப்படும். உண்டு. அதாவது அதான் நான் அதை கேட்டதுக்கு காரணம் எப்படி அமிர்தலிங்கம் என்பவர் அப்போது ஓரங்கட்டப்பட வேண்டும் என்ற ஒரு நிலைமை இருந்ததோ, அதே போன்று இப்போதும் ஒரு ஜனநாயக நீரோட்ட பரப்பிலே இருக்கக்கூடிய ஒரு தமிழ் அரசியல் தலைவரை ஊரக்கண்ட வேட்டுவதற்கு மீண்டும் ஒரு ஆயுத போராட்ட குழுவினால் இன்னொரு நடவடிக்கை எடுக்கப்படுவதைத்தான் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது மீண்டும், இல்லையோ? இது ஆயுத போராட்ட குழு என்று செல்வமடைக்கல்நாதன் சித்தாந்தன் போன்றவர்கள் ஆயுத குழுக்களில் முன்னர் இருந்தாலும் அவர்கள் ஒரு ஆயுத மனப்பான்மையில் அல்லது ஆயுத நிலைப்பாட்டிலிருந்து ஓரங்கட்ட முன்னெடுக்கவில்லை. அவர்கள் ஜனநாயக மரபில் இருந்தால் எடுக்கிறார்கள். பின்னணி சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஆயுத குழுக்களில் இருந்தவர், அதே சமயத்துல விக்னேஸ்வரன் இருக்கிறார், அவர் ஆயுத குழுக்களில் இருக்கவில்லை. அப்ப அவர்கள் எல்லாரும் ஓரளவுக்கு இணைந்திருக்காங்க. இவர்கள் எல்லாரும் ஓரளவு கூட்டு கட்சிகளாக தமிழரசு கட்சிக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆளுமையைத்தான் அவர்கள் கட்டுப்படுத்தி கொண்டு வர முன்னெடுக்கிறார். இது தமிழர்களுடைய நலன் என்ற இது இரண்டாம் பட்சமாக மாறிவிடுது. தங்களுடைய அரசியல் தான் முதன்மை ஸ்தானம் பெறுவது. அதைத்தான் பார்த்தீர்களாக இருந்தால் இதே அரசியல் முனைப்பில் தான் நீங்கள் மணிவண்ணனுடைய யாழ்ப்பாண மாவட்ட சபை தேர்தலில் பார்த்திருப்பீர்கள். ஆட்களை வாங்கவும் விற்கவும் வேண்டியிருந்தது. சரியோ, அரசியலில் கொம்பனி விற்பதில்லை, ஆனா இங்க அரசியல் ஆட்களை வாங்கி விற்றது. அதே சமயத்துல இப்ப வவுனியா வடபகுதி தேர்தலில் கஜேந்திரகுமாருடைய அணியும் விக்னேஸ்வரனுடைய அணியும் ஒத்துக்கொண்டு செல்லாததால் கூட்டமைப்பு அந்த இதை முக்கியமான ஒரு நகரசபையை இழந்தது ஒரு வாக்கினார். திருவுள்ளச்சீட்டில் சுதந்திர கட்சி கிடைத்தது, ஆனா 2 பேருக்கு கிடைத்தது 12-12. இதில் ரவுப் ஹக்கீம் அவர்களோட இணைந்து இந்த பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுகிறார். ஆனால் ரவுப் ஹக்கீமினுடைய ஒரு அங்கத்தினரை கூட்டமைப்போடு வாக்களிக்க சொல்லி கேட்டதற்கு அவர் மறுத்து விட்டார் என்றும் ரவுப் ஹக்கீம் சொல்லியிருக்கார். அவர் முன்னரே வாங்கப்பட்டு விட்டார். இந்த அரசியல்ல அனுசரணையை தேடி போகவில்லை, தங்களுடைய இருப்புகளும் ஆதாயங்களை நோக்கித்தான் அவர்கள் போகிறார். தங்களுடைய அரசியல் லாபங்கள், தனிப்பட்ட அரசியல் லாபங்கள் தான் அதுல முன்னேற்கிறேன். நாங்க யாழ்ப்பாணத்தை பார்த்தா என்ன, நல்லூரை பார்த்தா என்ன, அதே சமயத்துல வலுடைத்துறை நகரசபையை பார்த்தானே, எல்லா இடமும் ஒரு கட்டுவாடா டீல்ஸ்ல தான் ஓடிக்கொண்டு. இந்த டீல்ஸ் என்பதற்கு அப்பால் தமிழருடைய நலன் சார்ந்த ஒரு தீர்வை நோக்கி இந்த கட்சிகளால் முழுமையாக நகர முடியாமல் இருக்கிறது என்பதை தமிழ் மக்கள் காலங்காலமாக பார்த்து கொண்டு வருகிறார்கள் தானே. அது அவர்களால் இது தொடர்பாக ஒரு காத்திரமான முடிவை ஏன் எடுக்க முடியாமல் இருக்கிற தமிழ் மக்களுடைய இந்த தலைவர்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய? நான் இப்படித்தான் பார்க்கிறேன். நான் உங்களுக்கு முன்னரும் சொல்லியிருந்தேன், இந்த நெருக்குவாரத்துக்கு ஒரு உந்துகோலாக இருந்தது
தமிழ் இன்ஃபர்மேஷன் சென்டர் என்ற தமிழர் தகவல் வட்டம் என்ற ம். நடுவம் என்று இங்கிலாந்திலிருந்து ஏற்றி கொண்டிருந்த ஒரு தரப்பு தமிழ் மக்கள் காலங்காலமாக ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறார்கள், அவர்களுக்கு அழிவுகள் இனி தடுக்கப்பட வேண்டியது உண்டு. ம். ஆனபடியால் தமிழ் மக்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து இந்தியாவுக்கு ஒரு சமர்ப்பணம் கொடுத்தல் வேண்டும், ஒப்பந்தத்தை அமல்படுத்த சொல்லி என்று ஒரு சிந்தனையில் ம். அவைகள் முன்னெடுக்கப்பட்ட பொழுது அரசியல் தரப்புகள் எல்லாம் அழைக்கப்பட்டன. ஆமாம். ம். தமிழர் தகவல் நடுவத்தினால் ம். இதை முதல் செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்பியவரே செல்லும் அடைக்கலநாதன் தான். மோடி இலங்கைக்கு வந்து ஏர்போர்ட்டில் ஏற்பட்ட சந்திப்பின் பின்னர். ஆஹா. ஆனால் பின்னர் அவரும் சித்தார்த்தரும் மற்ற குழுக்கள் சித்தார்த்தம் போன்றோர் அந்த தமிழ் தகவல் நடுவ ஏற்படுத்திய சந்திப்புகளில் தாங்கள் பங்கு பெற்ற மாட்டோம் என்றும் ம். அந்த அதுக்கு கூறப்பட்ட காரணம் அவர்கள் சுமந்திரனை ஆதரித்து சுமந்திரனை முன்னேற்றுவதற்காகத்தான் இந்த முன்னெடுப்புகளை செய்கிறார்கள். ஆகவே தாங்கள் பற்றி எவ்வளவு பேச்சுவார்த்தைகள் நடத்தி பார்த்தும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ம். ம். அதன் பிறகு அவர்கள் வெளிக்கிட்டது தான் நாங்கள் எல்லோரையும் ஒற்றுமைப்படுத்த போகிறோம். ம்ஹும். பின்னர் அந்த எல்லோரையும் ஒற்றுமைப்படுத்த போகிறோம் என்றது தாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இந்தியாவுக்கு ஒரு சமர்ப்பணத்தை கொடுக்க வேண்டும் என்று இருந்தது. ம்ஹும். அப்படியானால் இந்த மோடியினுடைய சந்திப்பு நடைபெற்றது, ஏர்போர்ட்டிலே நடைபெற்ற சந்திப்பு வந்து பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னர் இல்லையோ? மோடியுடைய சந்திப்பு வந்து 2.5 வருஷத்துக்கு முன்னுக்கு ஆமா. அவர் மாலத்தீவுக்கு போயிட்டு போகிற நேரத்திலே ஒரு நாள் இலங்கையில் தங்கியிருந்த பொழுது நடைபெற்ற சந்திப்பு. ம். கூட்டணியரை கடைசி நேரத்தில் கூட்டமைப்பை அவர் விமான நிலையத்தில் தான் சந்தித்தார். ம். 10 நிமிடங்கள் கொடுக்கப்பட்டது. அந்த 10 நிமிடங்களிலே சம்பந்தராலும் பிரச்சனையில விளக்கப்படுத்த முடியாது, யாராலும் விளங்கப்படுத்த முடியாது. ம். வெளியுறவு அமைச்சரும் இருந்தார். அப்ப பேசிக்கொண்டு பொழுது செல்வம் எனக்கு சொன்னதன் பிரகாரம் அவர் கேட்கிற பொழுது வட்டி நீங்கள் என்ன கூறுகிறீர்கள் என்றுதான் மோடியினுடைய கேள்வி. ம்ஹும். ம். அதற்கு சம்பந்தன் நாங்கள் 1948ஆம் ஆண்டு என்று தொடங்குகிற பொழுது வெளியுறவு அமைச்சர் இடையிட்டு எங்களுக்கு எல்லாம் தெரியும், ம்ஹும். நீங்கள் உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை சுருக்கமாக சொல்லுங்கள். ம். ம். ஆனால் சம்பந்தர் திரும்பவும் பழமைகளை பற்றி கதைக்க ம். மோடி சொன்னார், ஓகே, நான் உங்களுக்கு இந்தியாவில் இருந்து ஒரு அழைப்புகள் தருகிறேன், அந்த அழைப்புகளை ஏற்று நீங்கள் வாருங்கள். ம். இடையில என்னென்ன காரணங்களுக்காக அது குளிர் காய்ந்ததோ தெரியாது. ம். 2.5 வருஷத்துக்கு பிறகு பசில் போய் திருப்பி அனுப்பப்பட்டதன் பின் சடுதியாக இவர்களை வாருங்கோ என்று கேட்கப்பட்டது. அவை இந்த காலத்தில் செல்வம் அடைக்கலநாதன் மிக மும்முரமாக நாங்கள் சந்தித்து ஒரு 13ஆம் திருத்தத்தை அமல்படுத்த வேண்டும் என்ற சட்டத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். ம்ஹும். ம். செல்வம் அடைக்கலநாதன் அவர்களுக்கு தமிழ் நடுவர் வட்டம் தகவல் வட்டம் சமர்ப்பித்த ஆவணத்தை எல்லா கட்சி தலைவர்களும் அறிவார்கள். அதில் என்னென்ன கேட்கப்பட்டது, என்னென்ன கேட்டிருக்கப்பட்டது என்று தெரியப்பட்டது. ஆனால் செல்வம் அடைக்கலநாதன் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற நகல் என்னவென்று தெரியாது. 3 பக்கத்திலிருந்து 5 பக்கம் வரையானதென்று சொல்லப்படுகிறது. ஆனால் அதில் 3 பந்திகளை ஏற்றுக்கொண்டு தற்சமயம் ஸ்ரீகாந்தா, சுரேஷ் பிரேமச்சந்திரன், சுமந்திரன் அதை வரைவதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. அந்த பொறுப்பை கொடுத்தவுடனேயே சுமந்திரன் ஒரு விசேட செய்தி ஒன்று அறிவித்தார். என்ற செல்வத்தினுடைய தலைப்பு 13ஆம் திருத்தம் அமுல்படுத்தல் படல் வேண்டும், அமுல்படுத்துவல் பற்றியது. அதை சுமந்திரன் மாற்றியுள்ளார். அதாவது
தமிழ் மக்களுடைய அபிலாஷையும் இந்திய ஒப்பந்தமும். அப்ப அந்த சமன்பாட்டின் தாக்கங்கள் பாரிய மாற்றங்கள் ஏற்படலாம். ஆமா. இப்போது எம்முடன் மெல்போர்னிலிருந்து ராஜ் அவர்கள் இணைந்து கொண்டுள்ளார். அவரை நாங்கள் இணைத்துக் கொள்வோம். ஒரு அவரிடம் ஏதாவது கேள்விகள் அல்லது கருத்துக்கள் இருக்கலாம். வணக்கம் ராஜ். வணக்கம் சத்யபாலன். வணக்கம் ரவீந்திரன் அவர்களே. ரவீந்திரன், எனக்கு ஒரு வணக்கம் கேள்வி இதுல ராஜ். என்னன்னு சொன்னால், என்ன கேள்வி என்றால், இப்ப செல்வம் அடக்கலநாதன் ஒரு கூட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றார். அது இப்ப பார்க்கும் பொழுது இந்தியா வந்து வேண்டுகோள் படி அப்படி ஒரு கூட்டப்பட்டதாக ஊகிக்கக்கூடிய இருக்கின்றது. இந்த கூட்டத்துக்கும் அண்மையிலே இந்தியாவிலே காசி ஆனந்தன் ஒரு கூட்டத்தை கூட்டி ஒரு இந்தியாவிடம் ஒரு வேண்டுகோள் விடுத்திருந்தார். ஸோ அதுக்கும் இதுக்கும் இடையிலே ஏதாவது தொடர்புகள் இருக்கலாம் என்று நீங்கள் ஊகிக்கிறீர்கள்? அதாவது அங்கே வெளியில் உள்ள ஆட்கள் இந்தியா செலவிட வேண்டும் என்று அந்த ரீதியிலே அந்த கோரிக்கை விடப்பட்டது. இங்கே இருந்து தமிழ் அரசியல் கட்சிகள் சார்பாக இந்தியா இதை செலவிட வேண்டும் என்ற ரீதியிலே இந்தியா செலவிடுவதானால் இந்த இலங்கை ஒப்பந்தத்தின் அடிப்படை, இலங்கை இந்திய ஒப்பந்த அடிப்படையிலான அந்த 13வது திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்ற ரீதியிலே தலையிடுவதுதான் பொருத்தமாக இருக்கும் என்ற ரீதியிலே டெலோ மூலமாக இப்படியான ஒரு வேண்டுகோள் இந்தியா மூலம் விடுக்கப்பட்டிருக்கலாம் என்று என்னுடைய எண்ணத்தில் தோன்றுவது. அதை பற்றி என்னுடைய கருத்தை அறிய நன்றி. அதாவது ஒன்று, சர்வதேசங்கள் நாடுகள் இயங்குவதை பார்த்தால் நாடுகள் தங்களுடைய நலனுக்காகவும் தங்களுடைய தேவைகளுக்காகவும் பல பல கட்டமைப்புகளில் இயங்குகின்றன. இந்தியாவும் அதே மாதிரி பல கட்டமைப்புகளில் இயங்குகிறது. ஸ்ரீலங்காவும் அப்படி இயங்குகிறது. அமெரிக்காவும் CIA என்ற உளவு நிறுவனத்தின் அடிப்படையில் பல கட்டமைப்புகளை வைத்து உலக நாடுகளும் இயங்குகிறார்கள். அவை இந்தியா எத்தனையோ கட்டமைப்புகளை அப்படி வைத்திருக்கிறது. அதில் ஒன்று எல்லாருக்கும் தெரிந்த விஷயம், ரோ என்ற அவருடைய புலனாய்வு பிரிவு. அந்த புலனாய்வில் பல கட்டமைப்புகள் இருக்கின்றன. விடுதலை போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுதே அந்த புலனாய்வு பிரிவு ரோவில் இருந்து ஒரு பகுதி ஒவ்வொரு விடுதலை போராட்ட குழுவினருடன் தொடர்பில் இருக்கும். புலிகளுக்கு ஒருவர், புலட்டுக்கு ஒருவர், அப்படி இருக்கும். கூட்டணிக்கு ஒருவர் என்று அவர்கள் தேர்ந்தவர்கள் அவர்கள் தொடர்புகள் இருப்பார்கள். அது ஒப்பந்தம் ஆக்கியதன் பின்னரும் பிரபாகரனோட தொடர்புகள் அப்படியே பேணப்பட்டு கொண்டிருந்தன. கூட்டணியோட தோணப்பட்டன, மற்றவர்களோட தொடர்ந்து கொண்டே இருந்தது. புலிகள் அழிக்கப்பட்ட பிறகும் 2009 அவர்கள் தொடர்ந்து கொண்டு வந்தன. ஆனால் இது எல்லாவற்றிலும் இந்தியா ஒரு நிலைப்பாட்டில் இருந்தது. அதாவது தமிழ் மக்கள் 13ஆம் திருத்த சட்டத்தை ஏற்று அங்கிருந்துதான் அவர்கள் முன்னேறணும் என்ற நிலைப்பாடு ஒப்பந்தம் ஆக்கப்பட்ட காலத்திலிருந்தே இந்தியாவின் கொள்கையாக இருந்திருக்கிறது. அதன் பின்னர் தான் பிளஸும் மைனஸும் அப்படி என்று எல்லாம் வந்தது. இந்தியாவின் நிலைப்பாடு 13ஆம் சட்ட திருத்தத்தில் ஆக்கப்பட்ட மாகாண சபை முறையின் அடிப்படையிலேயே இனப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண வேண்டும். இதை புலிகள் ஏற்கவில்லை, கூட்டணியினரும் வேற காரணங்களுக்காக ஏற்கவில்லை. அப்ப அந்த பிரச்சனை அப்ப அனுப்படியால் இந்தியா தான் எண்ணத்தை நிறுவ யோசிக்கதோ அதை மற்றவர்கள் மூலமாக விளங்கப்படுத்தி காரியமாற்றுவதற்கு பின்தங்கி நிற்பார்கள் என்று சொல்ல முடியாது. ஆனால் வித்தியாசம் என்னென்று சொன்னால், காசி ஆனந்தன் முன்னெடுத்த முயற்சி, இந்த காசி ஆனந்தனுடைய முயற்சி அவர் இந்தியாவில் இருந்தாலும் இந்திய தரப்பினால் புலிகளின் ஆதரவாளர் என்று கருதப்பட்டது. அவரோடு இணைந்திருந்து அதை முன்னெடுத்த பேராசிரியர் மணிவண்ணன் TGT, அதாவது நாடு கடந்த தமிழீழ அரசினுடைய ஒரு
அங்கத்தினர், உறுப்பினர், மந்திரியோ எனும். ம், ம், அப்ப இவர்கள் இந்தியாவுக்கு தெரியாத அல்ல. ஆனால் இவர்களில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு அவர்கள் இந்தியாவை அணுகி நாங்கள் இந்த 13ஆம் சரத்தையோ அல்லது ஒப்பந்தத்தை அமல்படுத்த வேண்டும் என்று கேட்டார்கள். அதான் அவர்கள் கேட்டது. இப்ப செல்வம் வருகின்ற கேட்கிறது அதே நிலைப்பாடு தான். ஆனா செல்வம் வருகிற பொழுது அவர் ஒரு இந்திய தரப்பின் ஊக்குவிப்பில் வருகிறார். இப்படியான நேரடி ஊக்குவிப்பு காசி ஆனந்தனுக்கு இருந்ததா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் சர்வதேசத்தில் தற்சமயம் தமிழ் மக்கள் அது புலித்தரப்பா இருந்தான்னா மற்ற விடுதலை தரப்புகளா இருந்தான்னா இந்தியாவிடம் நாங்கள் அனுசரணை பெற்றுத்தான் எங்களுடைய உரிமைகளை ஏதாவது தக்க வைத்துக் கொள்ளலாம் என்ற எண்ணம் இருக்கு. அந்த எண்ணத்தில் காசி ஆனந்தன், மணிவண்ணன் போன்றவர்கள் இயங்கியிருக்கலாம். அவர்களுக்கும் அங்கு சில பின்னணிகள் இந்திய பகுதிகளில் இருந்து இருந்திருக்கலாம், தெரியாது. ஆனா செல்வத்தை பொறுத்தளவில் ஓரளவுக்கு அவர் இந்தியாவின் ஊக்கத்தில், இந்தியாவின் அனுசரணையில் தான் தமிழர் கூட்டமைப்பிடம் 13ஆம் திருத்தத்தை அமுல்படுத்த கோரி ஒரு அழுத்தத்தை கொடுக்கும்படி கேட்டிருப்பார் என்பது அவருடைய முயற்சிகளிலிருந்து அறியக்கூடியதாக இருக்கு. அதனோட வித்தியாசமா தான். அதாவது செல்வம் அடைக்கலநாதன் உடைய இந்திய இந்த 13ஆவது திருத்த சட்டத்தை அமுல்படுத்துவது என்பது தற்போது தமிழ் மக்களினுடைய அபிலாஷைகளும் இந்திய இலங்கை ஒப்பந்தமும் என்ற ஒரு ரீதியில் பொருள் மாற்றமும் தலைப்பு மாற்றமும் செய்யப்பட்டிருப்பதாக சொல்லுகிறார்கள். முதலிலே நாங்கள் இந்த முயற்சிகளை பற்றி பார்த்திருந்தோம். ஆகவே இந்த முயற்சிகள் இப்போது மக்களுக்கும் ஓரளவுக்கு தெரிந்தபடியால் நான் அடுத்த இதுக்கு போகலாம் இருந்தாங்க. இந்த பொருள் மாற்றம் அல்லது இந்த கருத்து மாற்றம் அல்லது இப்போது புதிதாக தயாரிக்கப்படுகிற வரைவு என்பதை இந்திய தரப்பினர் எந்த விதமாக அணுகப் போகிறார்கள்? ஏனென்றால் அவர்கள் 13ஆவது திருத்த சட்டத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டே நீங்கள் உங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வை முன்வையுங்கள் என்ற அழுத்தத்தை மறைமுகமாகவோ நேரடியான சந்திப்புகளிலும் வலியுறுத்தி வரும்போது தமிழ் மக்களுடைய அபிலாஷைகள் அதற்கு மேலே என்றும் அதற்காக தமிழ் மக்கள் சுதந்திரம் பெற்ற காலத்திலிருந்து அல்லது குறிப்பாக வட்டுக்கோட்டை தீர்மான காலத்திலிருந்து தொடர்ச்சியாக வாக்களித்து வருகிறார்கள் என்ற நிலைமையை இப்போது தமிழரசு கட்சியும் ஏனைய தலைவர்களும் வலியுறுத்துற போது இந்தியா இதை எவ்வாறு அணுகும் என்று நீங்கள் பார்க்கிறீர்கள்? அதாவது இந்தியா தன்னுடைய நலன்களுக்கு அப்பால் சென்று தமிழர்களுடைய நலன்களை சிந்திக்குமா? எப்படி எமது அரசியல் தலைவர்கள் தங்களுடைய நலனுக்கு அப்பால் சென்று தமிழர்களுடைய நலனை சிந்திக்காதது போல் இந்தியாவும் செயற்படுமா? இந்தியா முதலாக தன்னுடைய நலனைத்தான் கவனிக்கும். அவர்களுடைய நலன் தற்சமயத்திற்கு சீனாவோடு இருப்பதாக தெரியும். இலங்கை அரசும் சீனாவுடன் மேலும் மேலும் நெருக்கமாவது, அவர்களை பற்றி கவலைப்படாமல் மேலும் மேலும் நெருங்குவதையொட்டி இந்திய அரசாங்க தரப்புக்கு ஆதங்கங்கள் இருக்கிறது. அப்ப அந்த ஆதங்களினால் 87 நடந்தது போல் அமெரிக்கா ஆதிக்கத்தை முறியடிப்பதற்காக இலங்கையில் தலையீடு செய்து ஒப்பந்தத்தை ஏற்படுத்திய மாதிரி இந்த முறையும் இலங்கை அரசு எந்த விதமான ஒரு வழிக்கும் வராமல் விட்டால் அவர்கள் அப்படியான ஒரு திட்டத்தை அமுல்படுத்தி இந்த 13ஆம் திருத்த சட்டம் அப்படி இல்லாமல் முழுதான ஒரு குடியரசு சட்டத்தை கொண்டு வருவார்களான்றது தெரியாது. அவருடைய திட்டம் எது என்பது மிக தெளிவாக இல்லை. ஆனால் ஒன்று மாத்திரம் விளங்கிக் கொள்ளலாம், இந்தியாவுக்கும் அவர்களுக்கு இருந்த பொறுமை இவர்களை பொறுத்தளவில் மிக 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 தெளிவாக பற்றி போய்விட்டது. இவர்கள் ஒன்றையும் செய்ய போவதில்லை, இவர்கள் விதமான ஆக்கங்களையும் நடத்தப் போவதில்லை என்பதும், மற்றது கோத்தபாய ராஜபக்ச ஜனாதிபதியாக டெல்லிக்கு விதித்த சமயம் நேரடியாகவே
நீங்கள் தமிழர்களுடைய கோரிக்கைகளை கொண்டு எங்களுக்கு தொந்தரவு செய்யக்கூடாது என்று சொல்லியிருந்தார். அது உள்நாட்டுக்கு நாங்கள் தமிழரோடு தீர்க்கப்பட வேண்டிய விஷயம். நீங்கள் புத்திமதிகள் தரலாம், ஆனால் அவர்களுக்காக பேசக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையை விட்டிருந்தார். இதற்கு முன்னர், போருக்கு முன்னர் இந்தியாவிடம் கூட நாங்கள் 13க்கு மேலே போய் ஒரு தீர்வை தருவோம் என்று, அதை இந்தியாவுக்கு மாத்திரமில்லை, ஐக்கிய நாடுகள் சபைக்கே பான் கி மூன் காரியதர்சியாக இருந்தவருக்கே அவர் இலங்கைக்கு வந்த இடத்தில் பப்ளிக்காக மஹிந்த ராஜபக்ச சொன்னார். ஆனால் பான் கி மூன் போய் கொஞ்ச காலத்துக்கு பிறகு இந்தியாவுக்கே ராஜபக்ச சொன்னார், எங்களுக்கு இருந்த பிரச்சனை பயங்கரவாதம் மட்டுமே. பயங்கரவாதம் இப்பொழுது ஒழிக்கப்பட்டு விட்டது. இங்கு பயங்கரவாதம் இல்லை. பயங்கரவாதம் முடிந்தவுடன் இலங்கையில் இனப்பிரச்சனை என்ற ஒரு பிரச்சனை இல்லை என்று அடித்து கூறினார். அவ இவைகளின் இடையில் தமிழ் மக்களுக்கு கொடுத்த கேரண்டி வாக்குறுதியை இந்தியா என்ன மாதிரி நிறைவேற்றப் போகிறது என்பது மிக தெளிவில்லை. அது செல்வம் போன்ற தரப்புகளுடன் கூட்டமைப்பினுக்கிடையே ஒரு ஏற்பாடுகளை வைத்துக்கொண்டு இவர்கள் நடத்தப்படுகின்றன என்பது ஒன்றிலும் தெளிவில்லை. அதுகள் வெளிப்பட்டால் தான் நாங்கள் ஏதாவது ஆர்வங்கள் சொல்லிக்கொள்ளலாம். இப்ப நாங்கள் பேசிக்கொண்டான் இருக்கோம். சரி, இந்த 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 பேச்சுவார்த்தையிலே நடைபெற்ற சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அதாவது ஆரம்பத்திலே சுமந்திரன் அவர்களை அல்லது மாவை சீனாத் ராஜா போன்றவர்கள் இந்த கூட்டத்துக்கு அழைக்கப்படாமல் இந்த பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டதும், அதிலே தமிழ் தலைவர்கள் சென்று சம்பந்தன் அவர்களை சந்தித்து மீண்டும் சம்பந்தன் அவர்கள் தலைமை தாங்கிய ஒரு கூட்டத்திலே நடைபெற்ற சம்பவங்களும், அதன் பின்னர் எல்லா தரப்பினரும் எல்லா முக்கிய தலைவர்களும் சந்தித்த ஒரு சந்திப்பிலே ஒரு தீர்மானம் எட்டப்பட்டதாக டெலோ தரப்பினர் தெரிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் வரைவு வரையப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது இந்தியாவுடனான இந்த சந்திப்புகளை பின்பற்றுவதற்கும் இந்த வரைவப்படுகிற விஷயங்களையும் நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கக்கூடியதாக இருக்குமா இன்றைய காலகட்டத்தில்? அதாவது நாங்கள் ஒரு கட்டுரை ஒன்று இன்றைக்கு படித்தேன். இந்தியாவிலிருந்து வந்த சத்தியமூர்த்தி என்பவர் எழுதியிருந்தார். செல்வம் அடைக்கலநாதன் வழக்கமா பிள்ளையார் பிடிக்க போய் குரங்க மாதிரி ஆகிவிட்டது ஒன்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அது குரங்காகவில்லை. செல்வம் ஒரு பிள்ளையாரைத்தான் பிடித்திருக்கிறார் என்று கருத்தாட்டத்தை அவர் சொன்னார். ஏனென்று சொன்னால், எல்லா தரப்புகளும் தேவை கருதி கூட்டத்துக்கு கடைசியாக முயற்சிகளாக வந்திருக்கிறார். ஆனால் அதே சமயத்தில் செல்வம் எடுத்த முன்னெடுப்பில் அவர்களுடைய திட்டத்தில் ஒரு பின்னடைவை அடைந்திருக்கிறார். அதாவது சுமந்திரனை வெளியெடுத்து தமிழரசின் ஆளுமையை கட்டுப்படுத்தி இந்தியாவுக்கு அனுசரணையான ஒரு தீர்மானத்தை நாங்கள் எடுக்க வேண்டும் என்று சொன்ன முயற்சியில் அவர் பின்வாங்கி இப்பொழுது தமிழரசு சம்பந்தன் போன்றோரே ஆளுமையை உருவாக்கி ஆளுமையை நிலைப்படுத்தி சுமந்திரனையே பழையபடி அவற்றுக்கு தலைமை தாங்கியோ அல்லது முன்னெடுத்து கொண்டு செல்லுகிற ஒரு வழியில் தான் நிற்கிறார்கள். அப்ப இப்பொழுது நான் சொன்ன மாதிரி செல்வம் சமர்ப்பித்த நகல் சமர்ப்பணத்துக்கும் இவர்கள் செய்ய போன்ற சமர்ப்பணத்துக்கும் ஒரு வித்தியாசங்களோ அல்லது அதில் இருக்கக்கூடிய கொன்டென்ட்ஸ் உள்ளுக்கு இருப்பதை இந்த தலைப்புச் செய்திகள் சொல்லுகின்றன. இந்த சமர்ப்பணம் நாங்கள் 13ஆம் திட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது, எங்களுக்கு 14ஆம் திட்டத்துக்கு மேல் போய்த்தான் எங்களுக்கு நீங்கள் தீர்வு தர வேண்டும் என்று சொன்னால், அதையொட்டி இந்தியா என்ன நிலைப்பாட்டை எடுக்கும் என்பது தெரியாது. அதையொட்டி பேச்சுவார்த்தைகள் நடத்தினால்தான் தெரியும். ஆனால் சமர்ப்பணத்துக்கு காலம் போடுவதில்
2 சிந்தனைகள் ஓடுகின்றன. ஒன்று வந்து புதிய குடியமைப்பு நகல் இந்த வருட இறுதிக்குள் தெரிவிக்கப்படும் என்று சொல்லி பேச்சுக்கள் அடிபட்டது. ஆமா. இன்னும் 2-3 நாள் தான் இருக்கு. அவை இன்னும் வரவில்லை. அப்படியான நகல் வரைவுகள் வந்தால் அந்த நகல் வரைவுகள் ஒரு நாடு ஒரு சட்டம் என்ற வட்டாரத்துக்குள் என்ன மாதிரி அமையும் என்றதை பார்த்து நாங்கள் எங்களுடைய வரவை கொடுக்கலாம் என்று இவர்கள் யோசிக்கலாம். ஆனால் இவர்கள் இப்படி சமர்ப்பணம் ஆற்ற முயலும் போது அரசாங்க தரப்பு அந்த நகலை வெளிவிடுமா அல்லது இழுத்தடிக்குமா என்பது கேள்விக்குறி. மற்றது வந்து சுமந்திரன் அமெரிக்காவுக்கு போயிட்டு சென்ற பயணத்தின் பின்பு வந்து அமெரிக்காவில் இருந்து அடுத்த வருடத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும் என்று சொல்லுகிறார். அப்ப அமெரிக்கா என்ன மாற்றத்தை கொண்டு வரக்கூடும் தமிழர்கள் விவகாரத்தை பற்றி என்று சொல்லி அவை வந்த பிறகு அவற்றை இந்தியாவோடு நாங்கள் இந்த சமர்ப்பணத்தில் போடலாம் என்றும் யோசிக்கக்கூடும். ஆகவே இந்த இழுத்தடிக்கின்ற அல்லது கொஞ்சம் காலம் கேட்டு செய்கிறவை எதையொட்டி என்று தெரியாது. ஆனால் வரைவுகள் வருவதற்கு முன்னர் சமர்ப்பணம் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அழுத்தம் தெரிவிக்கப்பட்டால் இப்பொழுது இருக்கிற நிலையில் கொடுக்கப்பட்டதை செல்வத்தினுடைய தரப்பு தாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னால், நான் முன்னர் சொன்ன மாதிரி இந்த எங்களுடைய ஒற்றுமை இனம் பின்னரும் அறந்து கொண்டே போய் நாங்கள் ஒரு திசை தெரியாத திக்கற்ற காட்டில் தான் பறந்து கொண்டோம். இந்த வேளையிலே அதாவது மக்களுடைய அபிலாஷைகள் என்று சொல்லப்படுகிற ஒரு விடயம், சமஷ்டி போன்ற விஷயங்கள் எல்லாம் உள்ளடக்கிய ஒரு அபிலாஷையை இந்திய தரப்பினர் பொதுவாகவே தங்களுடைய மாநில உங்கள் நேரம் உங்களுக்கு வேண்டுமாக இருந்தால் நாங்கள் விரைவாக நிகழ்ச்சியை நிறைவு செய்ய அது நான் உங்களுடைய நேரத்தை கணித்து நாங்கள் நிகழ்ச்சியை எடுத்து செல்லலாம். அதில் பிரச்சனை இல்லை என்பதை நான் ஒரு 10:30 மணி வரைக்கும் சரி, நன்றி நன்றி. அதாவது இந்திய தரப்பினர் பொதுவாக அதாவது தங்களுடைய மாநில அதிகாரங்களுக்கு அப்பால் அதிகார பகிர்வு என்பதை விரும்ப மாட்டார்கள் என்ற ஒரு பொதுவான நிலைப்பாடு இருக்கிறது. ஆகவே தமிழ் மக்களுடைய இந்த சமஷ்டி கோரிக்கை என்பதை இந்திய தரப்பினர் எவ்வாறு அணுகப் போகிறார்கள் என்ற ஒரு புதிய ஒரு இலங்கை தொடர்பான ஒரு கொள்கையை அவர்கள் வகுக்க வேண்டியிருக்கும். அவ்வாறான ஒரு கொள்கை மாற்றத்துக்கு இப்போது பசில் ராஜபக்சவனுடைய விஜயத்தின் பின்னர் அவர்களுக்கு சொல்லப்பட்டு, அதாவது காத்திரமான விஷயங்கள் சில சொல்லப்பட்டதாக நம்பப்படுகிறது. அதாவது இந்தியாவினுடைய வர்த்தக பிராந்திய விஷயங்களில் நீங்கள் முக்கிய கவனம் செலுத்த வேண்டும் என்ற ஒரு செய்தி அவர்களுக்கு சொல்லப்பட்டதாக நம்பப்படுகிறது. ஆகவே அந்த உறவுகள், தென்னிலங்கை தரப்புகளுடன் உறவுகள் மறுசீரமைக்கப்பட்டால் தமிழர்களுடைய கோரிக்கை, இந்த அழுத்தமான கோரிக்கைக்கு இந்தியா செவிசாய்க்குமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது இல்லையா? இங்கு 2 ஒரு நாடு கொடுக்கின்ற ஒரு உத்தரவாதமும் அவை இந்த மொராலிட்டி, அதாவது அவர்களுடைய நடத்தைகளும் இங்கு வருகின்றன. ஒன்று, அழுத்தத்தின் பேரில் தான் ஜே.ஆர். ஜெயபோதனா ஒப்பந்தத்தை ஏற்படுத்தினார். சிங்கள பேரினவாதம் அதை ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப சிங்கள அதை ஏற்றுக்கொண்டதன் பின்னர் சிங்கள பேரினவாதம் ஜே.ஆர். மூலமாகவும் பிரேமராசா மூலமாகவும் அதை எப்படியாவது உடைத்து விட வேண்டும் என்ற ஒரு முனைப்பில் நின்று அந்த வளர்ச்சி தான் இன்றைக்கு கோத்தபாய ராஜபக்ச ஜனாதிபதியாக ஆகியிருக்கிறார். அதே சமயத்துல அவர்கள் அந்த ஒப்பந்தத்தை ஆக்கும் பொழுதும் தமிழர்களுடைய பிரச்சனையை ஒரு மனிதாபிமான முறையில தீர்க்க வேண்டும் என்று சொல்லிக்க எண்ணம் அவர்களுக்கு இருக்கவே இல்லை. சிங்கள பேராண்மைக்கு அப்படியான ஒரு சிந்தனை
இன்றும் இருக்கவில்லை. ஆனால் இந்தியா மறுபக்கத்தில் சர்வதேசத்தில் மதிக்கப்படுகிற ஒரு நாடாக, அதன் தலைவர்கள் காலங்காலமாக நாணயமாக நடப்பவர்கள் என்ற ஒரு அபிப்பிராயத்தை கொண்டவர்களாக இருக்கும் பொழுது, அவர்கள் தமிழ் மக்களுக்கு தாங்கள் அவர்களுடைய உரிமைக்கு இந்த மாகாண சபை முறைமையை நடைமுறைப்படுத்துவோம், அவர்கள் பாதுகாப்புக்கு நாங்கள் தான் உத்தரவாதம் என்று சொன்னதை சர்வதேசம் அவர்கள் அதை நடைமுறைப்படுத்துவார்கள் என்று சொல்லி நம்புகிறது. இலங்கை தரப்பை நம்பாத சர்வதேசம் இந்திய தரப்பை ஓரளவுக்கு நம்புகிறது. இந்தியா அதை செய்து கொடுக்கும் என்ற எதிர்பார்ப்பு சர்வதேசத்திலும் உண்டு. இதுதான் அந்த வித்தியாசம். இலங்கை தரப்பு எவ்வளவுதான் ஷேம்லெஸ், அது எவ்வளவுதான் யார் என்ன சொன்னாலும் நாங்கள் எதையும் கொடுக்க போவதில்லை என்று சொல்லி அவர்கள் அதை எந்த விதத்தில் அண்டர்மைன் பண்ண முடியுமோ, அதை வெட்டி வீழ்த்த முடியுமோ அதற்குரிய முறைகளை செய்வார்கள். ஆனா இந்தியா அப்படி செய்வதற்கு தேவையில்லை. ஆனால் இந்தியாவும் நடைபெற்று வந்த தமிழரசியலால் சில சங்கடங்களுக்கு உள்ளாகி இருக்கிறது. அப்ப அந்த சங்கடங்களை நிவர்த்தி செய்து கொண்டுதான் அவைகளை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கலாம். ஆனால் இந்த 35 வருடத்தில் அந்த பரப்பில் எவ்வளவோ மாற்றங்கள் ஏற்பட்டு விட்டன. அதுதான் கஷ்டமான விஷயம். இப்போது புதியவன் நம்மோடு இணைந்து கொண்டுள்ளார். வணக்கம் புதியவன், உங்களுடைய கேள்வி என்ன? வாங்க சத்யபாலன் ரவி அண்ணா. வணக்கம். வணக்கம். நான் வரலாற்றுல படிச்சிருக்கேன். ஒரு காலகட்டத்துல இலங்கை அரசு அப்பொழுது 50 கேட்ட காலகட்டத்திலே சமஷ்டியை கொடுக்கலாம் என்ற ஒரு எண்ணம் அங்கேயே பேசப்பட்டது. ஆக வரலாறு சொல்கிறது. எங்கே அந்த சமஷ்டி அந்த திட்டம் சிங்களசே அதனை கொடுக்கலாம், 50 கொடுக்க முடியாது, மக்களின் பொறுத்த மட்டும் சொன்னார்கள். ஆக அங்கே அப்பொழுதே அது சிங்களமே கொடுக்க முன் வந்தது. பிறகு எங்கே அது தவறி போனது என்று நான் அறிய ஆசைப்படுகிறேன். நன்றி. சிங்களம் கொடுக்க முன் வந்தது என்று சொன்னால், ஆக காலச்சுவடில் பின்னோக்கி பார்த்தால் பண்டாரநாயக்கா செல்வநாயகத்துடன் ஏற்படுத்தி கொண்ட ஒற்றுமை ஒரு சமஷ்டி அடிப்படையிலான ஒற்றுமை. ஆனால் அது சமஷ்டி என்று அல்ல. அதை தொடர்ந்து பிரபாகரன் விடுதலை தமிழ் போராளிகள் நடத்திய போரின் பிரகாரம் அவர்கள் ஒரு பலமான நிலையில் இருந்த பொழுது ஒரு சமஷ்டி அமைப்பு, ஒரு சமஷ்டி தீர்வை ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்கா தான் ஒத்துக்கொண்டார். பின்னர் அதனை நோபே பேச்சுவார்த்தைகளில் அரசாங்கம் GLP ஊடாக ஒத்துக்கொண்டது. ஆனால் சிங்கள பேரினவாதம் பின்னர் சந்திரிகாவை வெளியேற்றி மஹிந்த ராஜபக்சவை ஜனாதிபதியாக வந்ததன் பின்னர் மஹிந்த ராஜபக்ச அன்றிலிருந்து செய்த எல்லா நிலைப்பாடுகளும் சமஷ்டி என்ற கோரிக்கையை உடைத்தெறிவதும், ஒரு நாடு என்ற கோரிக்கையை கொண்டு வருவதும், மாகாண சபை முறைகளை கூட அவர் மனவிருப்பத்தோடு ஆதரிக்கவில்லை. அவருடைய திட்டம் ஒரு நாடு ஒரு மக்கள் ஒரு சட்டம், அவ்வளவுதான். அப்ப நீங்கள் சொல்ற மாதிரி கொடுக்க அவர்கள் 50 தந்து முன் வந்தார்கள் என்று சொல்வார். இவர்கள் சோல்புரி ஆணைக்குழுவின் முன்னால் பேசப்பட்டன. சோல்புரி ஆணைக்குழுவின் முன்னால் பண்டாரநாயக்கவை ஒரு சமஷ்டியான தீர்வுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னார். ஆனால் அந்த நேரத்தில் தமிழ் தரப்புகள் அந்த சமஷ்டியை பண்டாரநாயக்காயை ஆதரிக்கவில்லை. அதான் அரசியல். ஆகவே தமிழ் தரப்பை பண்டாரநாயக்கா ஆதரிக்காத இன்றைய அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரையும் இப்போது ஒரு நாடு ஒரு சட்டம் என்ற விடயத்தை பற்றி கோத்தபாய ராஜபக்ஷ அவர்கள் தீவிரமாக அவர்கள் தங்கள் பாணியில் காயை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த வேளையிலே இன்று செய்திகளை பார்த்தீர்கள் என்றால் மீண்டும் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் இந்தியாவுக்கு ஒரு தனிப்பட்ட விஜயம் மேற்கொண்டு திருப்பதிக்கு சென்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதுபோல
இன்னொரு முக்கிய அமைச்சரான பசில் ராஜபக்சவும் நாட்டில் இல்லை. அதே சமயம் மீண்டும் ஒரு கிறிஸ்துமஸ் பண்டிகை வருகிறது. நாட்டின் பாதுகாப்பு விடயங்கள் பலப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. எனக்கு 2 வருடங்களுக்கு முன்னர் நடந்த சம்பவங்கள் மீண்டும் ஞாபகத்துக்கு வருகிறது. அப்போது இருந்த ஜனாதிபதி அவர்கள் நாட்டில் கிறிஸ்துமஸ் காலத்தில் இல்லாத போதுதான் இந்த தாக்குதல் மீண்டும் நடத்தப்பட்டது. இவ்வாறு மீண்டும் இனவாதங்களை விதைத்து கொண்டு தங்கள் காரியங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பேரினவாத அரசாங்கத்திடம் தமிழ் கட்சிகளுடைய பலத்தை ஒற்றுமையை காட்ட வேண்டிய தேவையை செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் நகர்த்தி அதை வெற்றிகரமாக செய்திருக்கிறார்கள் என்ற ஒரு முடிவுக்கு நாங்கள் வர முடியுமா? அதாவது இந்தியா தனது நிலைப்பாட்டை முன்னெடுக்க வேண்டும் என்று செல்வம் அவர்களோடு இணைந்து அந்த முனைப்பை செய்திருக்கிறார் என்று நாங்கள் கருதலாம். அதான் சொன்ன செல்வம் தமிழரசை மட்டுமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு பிள்ளையார் பிடிக்க போய் அதை குரங்கு பிடித்த மாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு பிள்ளையாராக பிடித்திருக்கிறார். இவர்கள் ஒற்றுமையாக வந்து அவர் இந்திய பின்னணியில் இந்திய அனுசரணையில் இறங்குகிறார் என்று சொன்னால் அதை ஒரு அனுசரணையாக்கி தமிழ் மக்களும் அதிலிருந்து நன்மை கூறக்கூடிய மாதிரி இருக்க வேணும். அதை விட்டு நாங்கள் இப்ப இயற்ற போற சமர்ப்பணத்துல எங்களுக்கு இதைத்தான் வேண்டும் அதைத்தான் வேண்டும் என்று சொல்லி சொன்னால் சில சமயத்துல அப்பொழுது சிலோடியாக சொல்லுவார்கள், பிரபாகரன் ஐயர் வீட்டில் நின்று கோழிக்கறி தான் தின்னுவேன் என்று சொல்லி நின்று கொண்டிருக்கிறார், இது நடக்க போதில்லை என்று சொல்லுவார்கள். அதே மாதிரி திரும்பவும் ஐயர் வீட்டில் இருந்து கொண்டு எங்களுக்கு கோழிக்கறி சமைச்சாத்தான் நாங்கள் சாப்பிடுவோம் என்று சமர்ப்பணத்தில் ஒரு நிலைப்பாட்டை எடுத்தால் கோழிக்கறி கிடைக்குமான்றதை இருந்துதான் பார்க்கணும். இதுதான் தமிழ் மக்களுடைய இந்த அரசியல் சிந்தனையும் முன்னேற்றமாக இருக்கணும். அதாவது நாங்கள் கேட்பதை அல்லது எங்களுடைய அபிலாஷைகள் என்று சொல்லி நாங்கள் சொன்னால் எங்களுடைய அபிலாஷைகள் என்ன? இல்லை, நான் இப்போது கேட்பது என்னவென்றால் ஒரு அதாவது இந்திய இலங்கை ஒப்பந்தம் எழுதப்பட்ட போது தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் அவர்கள் தமிழ் மக்களுடைய முழுமையான பாதுகாப்பை நாம் இந்தியாவிடம் ஒப்படைக்கிறோம் என்ற ஒரு வார்த்தையை சொல்லி ஆரம்பத்திலே ஒரு இணக்கப்பாட்டை வெளிப்படுத்தி இருந்தார். அது பின்னர் தமிழ் மக்களுடைய அபிலாஷைகள் என்று ஒரு அழுத்தம் தமிழ் மக்களால் அல்ல தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளால் இந்தியாவுக்கும் கொடுக்கப்பட்டது. இது எங்களுக்கு இந்த கொடுக்கப்படுகிற தீர்வுகள் காணாது, மாகாண சபைக்கான முதலமைச்சர் தெரிவிலும் சரி, பல்வேறு விதமாக தமிழ் தரப்பிலிருந்து இந்திய தரப்புக்கு ஒரு பாரிய அழுத்தங்கள் கொடுக்கப்பட்ட போதும் இந்தியாவும் இலங்கையினுடனான அந்த உறவுகளை முறித்து கொள்ளக்கூடாது என்பதற்காக தமிழ் தரப்பை கண்டும் காணாமல் தமிழ் தரப்பு மீது தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துகிற ஒரு போக்கைத்தான் நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆகவே மீண்டும் இப்போதும் அதே காட்சிகள் மீள அரங்குகிற தமிழ் தரப்பு ஒரு விதமான அழுத்தத்தை கொடுக்க இந்தியா மீண்டும் தமிழ் தரப்புக்கு இல்லை, நாங்கள் சொல்வதைத்தான் நீங்கள் கேளுங்கள் என்ற ஒரு அழுத்தத்தை மீளவும் கொடுக்கப்பட்டு அப்படியான ஒரு நெருக்கடி நிலைமை மீளவும் ஏற்படுமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஆமா, அதை கூட்டணியினர் சம்பந்தர் போன்றோர் கணித்ததாக நான் அறிகிறேன். அதாவது பிரபாகரனுக்கு நடந்த நிலை, அதாவது இவர்களை இப்ப டெல்லிக்கு அழைத்ததில் இவர்கள் டெல்லிக்கு போனால் டெல்லியில் இவர்களை பலவந்தப்படுத்தி இந்தியா நீங்கள் 13வது சரத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கையெழுத்து பெற்று விடுவார்களோ என்ற ஆதங்கம் ஒன்று இருந்தது. அது ஒரு நியாயமான ஆதங்கமாக இருக்கலாம். ஆனால் அதே சமயத்துல இந்திய தரப்புக்கும் 35 வருடங்களில் நடந்த விடயங்களை பற்றி அறியாமல் இல்லை. ஆனபடியால் அவ்வளவு தூரத்துக்கு அவர்கள் 13வது திருத்தம் தான் உங்களுக்கு தேர்வு, அதோடு நின்றுவிட வேண்டும் என்று சொல்லி கையெழுத்து எடுத்து நடைமுறைப்படுத்துகிற அளவுக்கு இல்லை என்பது என்னுடைய தனிப்பட்ட இவைகள் தனிப்பட்ட அபிப்பிராயம். அதாவது அது பேச்சுவார்த்தைக்கு போய் இதான் எங்களுடைய நிலைமைகள் என்று சொல்லி சில சமயத்திலே ஒரு
பேச்சுவார்த்தைகளுக்கு போனால் சில சமயத்தில் ரெண்டு தரப்பின் வியூகங்களும் ஓரளவுக்கு அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆனபடியால் போய் வருவது நல்லது. ஆனால் அந்த ஆதங்கம் ஒன்று இருக்கு. அவர்களுக்கு அந்த உணர்வு இந்திய தூதுவரோட அடிக்கடி சந்தித்தபடியால் இருக்குமா இருந்தால் நாங்கள் அதுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு அதுக்கு மதிப்பு கொடுத்து we must give an allowance to that. சரி, இப்போது ஸ்பென்சர் வந்திருக்கிறார் என்று நம்புகிறேன். அவரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம். வணக்கம். உங்கள் 3 பேருக்கும் வணக்கம். 2 விஷயங்களை பற்றி நான் குறிப்பு சொல்றேன். உங்களுக்கு இருந்தால் இதை மறுக்கருத்து சொல்லுங்கள். முதலாவது, இந்த புதியவன் எழுப்பின சமத்துவம் இதை பற்றி, அது ஜிஜி புனமடத்துல காசு அவர் 50-50 கேட்ட பொழுது இவர்கள் 60-40 கொடுத்தவர்கள். ஆனால் அதை எங்களுடைய ஆக்கள் அப்பவும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது ஒன்று. மற்றது, இப்ப இந்த புதிய அரசியல் யாப்பு உருவாக்குறதுக்கு இவர்கள் மைத்ரிபால சின்ஹா காலத்தில் இருந்த பப்ளிக் சப்மிஷன்ஸையும் வச்சுதான் அவர்கள் நடத்துகிறார். அதுலதான் அந்த கொடி துவக்குவோம், அந்த அவர் போட்ட அந்த 1 நேஷன் 1 law இதுவும் அதோடு சேர்த்து எங்களோட தாழ்த்தப்பட்ட மக்கள் வடக்கிலிருந்து சமர்ப்பிச்சிருக்கிறார்கள். காணியும் போலீஸ் அதிகாரங்களையும் இவர்களுக்கு கொடுக்காதீர்கள், இவர்கள் எங்களை ஒடுக்குவார்கள் என்று. அப்ப வடக்கிலும் கிழக்கிலும் சாதி மேலோங்கி இருக்கிறது, தெற்கில இனம் மேலோங்கி இருக்கிறது, முழு இலங்கையும் உலகம் முழுக்க வகுப்பு முதன்மை ஓங்கி இருக்கிறது. இந்த 3 பிரச்சனைகளின் மத்தியில் எங்கே எங்களுடைய அரசியல் யாப்போ எங்களுடைய உரிமைகள் சங்கடப்பட போகிறது என்றுதான் கேள்வி. சரி, நல்லது. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி. அது தொடர்பாக நீங்கள் என்ன கருத்து சொல்ல விரும்புகிறீர்கள்? அதாவது அரசியல் ஜாப்பொன்று இயற்றப்படும் பொழுது பலவிதமான கோரிக்கைகளும் பலவிதமான மக்களுடைய சிந்தனைகளையும் அவைகளுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அதாவது அவர்கள் எதிர்பார்ப்புகளையும் உள்ளடக்க வேண்டி இருக்கும். ஆனால் கடைசியில் பெரும்பான்மை தான் அதில் பெறும். அதான் எங்களுக்கும் இருக்கிற ஒரு ஆதங்கம். அதாவது இன்றைக்கு இலங்கையில் ஏற்படுத்தப்பட போகிற குடியரசு அமைப்பு சிங்கள பௌத்த பேரினவாதத்தை மதித்து அவர்களுக்கு சாதகமாகத்தான் அமைக்கப்படும். இதில் இருக்கக்கூடிய வாக்கு பலமோ அல்லது அது இருக்கக்கூடிய ஆன்மீக பலமோ அல்லது அது இருக்கக்கூடிய இராணுவ பலமோ எங்களுடைய கையிலோ அல்லது எங்களுக்கு கீழே இருக்கிற சாதி குறைந்தவர்களுடையோ அல்லது இந்திய வம்சாவளி தமிழ் மக்களுடையோ அல்லது முஸ்லிம் மக்களுடையோ அல்லது எல்லாரும் ஒன்று சேர்ந்தாலும் எங்களிடம் இல்லை. இந்த யதார்த்தத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப இந்த யதார்த்தத்தினுடைய அடிப்படையில் தான் இவர்களுக்காக அழுத்தம் கொடுக்கக்கூடிய சில தரப்புகளை நாங்கள் எங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு இந்தியாவுக்கு சீனாவினுடைய பிரச்சனை இப்பொழுது வந்திருக்கிறது. ஆனால் இந்தியாவுக்கு என்றுமே இலங்கை முழுவதையும் தங்களுடைய ஆதிக்கத்துக்குள் கட்டுப்படுத்தி வைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு விருப்பம் இருக்கு. அதற்காக அவர்கள் இந்த பிரச்சனைகளை பாவிப்பார்கள். அப்ப அது பாவிக்க முனைகிற பொழுது நாங்கள் எங்களுக்கு இருக்கக்கூடியதை கேட்க வேணும். அல்ல, அதை யதார்த்தமாக கேட்டு முன்னேறி கொண்டு போகணும். இதான் அரசியல். இந்த வேளையிலே நான் அடுத்ததாக கேட்க விரும்புவது ஒரு விஷயம். அதாவது தமிழீழ விடுதலை புலிகள் உடைய 2009 2010 அவர்கள் வீழ்ச்சியுற்ற பின்னர் சிங்கள அரசியல் தலைவர்கள் உடைய கருத்துக்கள் எல்லாமே இருந்தது. தமிழர் தரப்பினர் தங்கள் கோரிக்கையாக தமிழீழ விடுதலை புலிகள் கேட்ட விஷயங்களை, அதாவது தமிழீழ விடுதலை புலிகள் இலங்கை அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தையின் போது தெரிவித்த விடயங்களை இப்போது இருக்கக்கூடிய தமிழர் தரப்புகள் முன்வைக்க முடியாது, அப்படி முன்வைப்பதை நாங்கள் கொடுக்க போவதில்லை என்ற ரீதியிலும் கருத்து சொல்லியிருக்கிறார். குறிப்பாக சந்திரிகா குமாரதுங்க போன்றவர்கள், ரணில் விக்ரமசிங்க போன்றவர்கள் இவற்றை பகிரங்கமாகவே பத்திரிகையாளர் சந்திப்புகளிலும் கூட தெரிவித்திருக்கிறார்கள். தமிழீழ விடுதலை புலிகள் இருந்த போது தமிழ் மக்களுடைய கோரிக்கைக்கு ஒரு வித்தியாசமான அந்தஸ்து இருந்தது. இப்போது இருக்கக்கூடிய தமிழ் தரப்புகள், அதாவது இப்போது இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கூட்டமைப்போ அல்லது ஏனைய தமிழ் தரப்புகளோ
அதே அளவுக்கு அதே லெவலுக்கு ஒரு கோரிக்கைகளை முன்வைக்க முடியாது, தங்களுடைய அரசியல் கோரிக்கைகளை. அவற்றை நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லைன்னு சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே தமிழர் தரப்பு ஒரு சர்வதேச பின்புலத்தை கொண்டு ஒரு தங்களுடைய அரசியல் அபிலாஷைகளை நிறைவேற்றுவதற்கான அவர்கள் செய்கிற இன்றைய நகர்வுகள் தமிழீழ விடுதலை புலிகளுடைய அந்த கோரிக்கை நகர்வுகளுக்கு இணையாக கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. குறிப்பாக அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளுடைய ஆதரவுகள், பிரித்தானியாவுடைய ஆதரவுகள், இப்போது இந்தியாவுக்கு கொடுக்கப்படுகிற இருக்க வரைவுகள் போன்றவை ஒரு அந்தஸ்தை பெற்று தரும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? இவைகளை நாங்கள் தனித்தனியாக பார்க்க வேண்டும். சந்திரிகா சொல்வது ஒரு சாதுரியமாக இருக்கலாம். அதாவது உண்மை நேர்மை, அந்த உண்மை நேர்மையின் அடிப்படையில் ஒரு இனத்துக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகள், செல்வநாயகம் கேட்டால் வேற மாதிரி, பொன்னம்பலம் கேட்டால் வேற மாதிரி, பிரபாகரன் கேட்டால் வேற மாதிரி, அமுதலிங்கம் கேட்டால் வேற மாதிரி என்று போவது அல்ல. அதனுடைய அடிப்படை தாக்கங்கள், அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய உரிமைகள் என்ன என்பதை ஒட்டித்தான் நாங்கள் ஆராய வேணுமே ஒழிய இவர் கேட்டார் அவர் கேட்டார் இல்லை. சில சமயங்களில் பர்சனாலிட்டிஸ் மேக் எ டிஃபரன்ஸ், அது ஒன்று. அதாவது சில வித்தியாசங்களை கொண்டு வரலாம். ஆனா அதுக்காக அடிமட்ட கோரிக்கைகள் மாறுவதில்லை. ரெண்டாவது சர்வதேசத்துல தமிழ் மக்களுக்கு ஒரு நீதியான சமாதானம் அமைய வேண்டும் என்ற ஒரு அபிப்பிராயமும் ஒரு ஒரு விருப்பம், ஒரு தீர்மானமும் ஒரு அங்கலாய்ப்பும் இருக்கு. அதே சமயத்துல ஐநாவை பொறுத்தளவில் ஐநா நாடுகளிடையேயும் தமிழர்கள் ஐநாவால் படுகொலைகள் நடக்கப்படும் பொழுது கைவிடப்பட்டவர்கள் என்ற ஒரு ஆதங்கமும் இருக்கின்றது. ஆனால் அவைகளையொட்டி சர்வதேச அணுகுமுறை ஒன்றை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் இதில் மற்ற பக்கம் பார்ப்பது என்று சொன்னால், எந்த சர்வதேசமும் தமிழர் விடுதலை கூட்டணி கேட்ட அல்லது பிரபாகரன் பின்பு முன்னெடுத்த தனித்தமிழீழத்தையோ அல்லது சுதந்திரமான இறமையுள்ள தேசத்தையோ அங்கீகரிக்கவில்லை, ஏற்றுக்கொள்ள. அதான் இன்றைக்கு நிலைப்பாடு. அதற்கு அடுத்ததாக ஒற்றை ஆட்சிக்குள் நாங்கள் அதிகாரங்களை பெற்றுக் கொள்வதா அல்லது ஒரு சமஷ்டி முறையான அமைப்புக்கு கீழ் நாங்கள் அதிகார பிரிவுகளை ஏற்படுத்துவதா என்பதுதான் பொறுத்திருக்கு. இதில் 3 வழக்குகளை நாங்கள் பார்க்க வேண்டும். ஒன்று, ஜஸ்டிஸ் சர்வானந்தா, ஜஸ்டிஸ் வனசுந்தர போன்றவர்கள் கொண்ட 5 நீதிபதிகள் குழாம் 13வது திருத்த சட்டம் குடியரசு சட்டத்தில் மாற்ற முற்பட்ட பொழுது அது இலங்கை குடியரசு சட்டத்துக்குள் அமைவானதா அல்லது அதற்கு வெளியானதா என்ற ஒரு வழக்கு இருந்தது. அந்த வழக்கிலே ஆராயப்பட்ட விஷயம், 13ஆம் திருத்த சட்டத்தில் அதிகாரங்கள் மாகாணங்களுக்கு கொடுக்கப்படுவது ஜனாதிபதியின் அரசாங்கம் அதிகாரங்களை பறித்து அவற்றை ஒரு மாகாண அரசுக்கு கொடுக்கிறதா என்ற ஒரு கேள்வி இருந்தது. அதை அவர்கள் இது ஜனாதிபதியின் அல்லது இலங்கையின் இறைமையை பாதிக்கிற ஒரு விஷயம், அதிகாரமும் இறைமையும் ஒன்றாக இருக்கிறது என்று வாதாடினார்கள். மற்ற தரப்பு அப்படி அல்ல, இங்கு இறைமைக்கு எந்த விதமான பங்கமும் வரவில்லை, இங்கு அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்படுகின்றன, ஜனாதிபதி தனக்கு இருக்கிற அதிகாரத்தை இன்னாரை கொண்டு செய்கிறார், ஆனபடியால் இது இறைமைக்கு பாதகமானது அல்ல, ஆனபடியால் குடியரசு சட்டத்தின் கீழ் தான் அது நடக்கிறது என்று சொல்லி தீர்ப்புக்கு 3 பேர் அந்த தீர்ப்பையும் ஜஸ்டிஸ் சர்வானந்தாவுடைய தலைமையில் இன்னும் 2 பேர் மற்ற பகுதியாகவும்
நீதியை தந்தார்கள். ம். 3-2 இருந்தபடியால் 13ஆம் திருத்தச் சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. ம். ம். அப்ப அங்கேயும் நாங்கள் வாதத்துக்கு எடுத்துக்கொண்ட வார்த்தைகள் டெவல்யூஷன், டீசென்ட்ரலைசேஷனா ம். என்ற வார்த்தைகள் தான். பின்னர் 2வது முக்கியமான வழக்கு, அரசாங்கம் தனக்கு அனுசரணையாக இருந்த நீதியரசர் செல்வாவை பாவித்து வடக்கும் கிழக்கும் இணைப்பை துண்டித்தது. ம். அது அரசியலமைப்புக்கு மாறுபட்டது என்ற தீர்மானத்தில் தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. ம். வடக்கும் கிழக்கும் அவருடைய அந்த வழக்கினால் விளக்கப்பட்டது. அதுக்கு பிறகு 2003, அதாவது புலிகள் அழிக்கப்பட்ட பிறகு 2013 ஒரு முக்கியமான வழக்கு வந்தது. அது விட்டோல் பவுஸ்டெட் என்ற ஒரு நிறுவனம் மலையகத்தில் இருந்த சோழமலை என்றவருடைய காணியை அரசாங்கத்தின் மூலமாக எடுத்து தாங்கள் ஆக்கிரமிப்பு செய்வதற்கு முன்னெடுத்தார்கள் வேலை திட்டங்களுக்காக. ம். சோழமலை அந்த காணியை அவர்கள் எடுக்கிறதுக்கு முடியாது. ஏனென்றால் காணி மாகாண சபையின் அதிகாரத்துக்கு உட்பட்டது. மாகாண சபையின் ஒப்புதல் இல்லாமல் அந்த காணியை எடுக்க முடியாது என்று வழக்கு தொடங்க. ம்ஹும். ம்ஹும். வழக்குகள் மாறி அந்த மாறி காலத்தில் நடைபெற்ற. கடைசியாக சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பு, அது மிக முக்கியமான தீர்ப்பு, மிக விரிவான தீர்ப்பு, ஒரு அரசியல் சாசன தீர்ப்பு. ம். அதை வழிமொழிந்தவர் 3. இப்பொழுது அரசாங்கத்தின் பிரதிநிதியாக இருக்கும் மோகன் பீரிஸ், ம்ஹும். பின்னர் பிரதம நீதியரசராக மஹிந்தாவால் நியமிக்கப்பட்ட ஸ்ரீபவன், ம்ஹும். ஈவா ஜெயசுந்தரா என்ற 3 ஓ. நீதிபதிகள். ம். இவர்கள் 3 பேரும் 3 தீர்ப்புகள் சொன்னார்கள். ஆனால் 3 பேரும் அதே கருத்தை வேறு காரணங்களுக்காக வந்தார். அவர்கள் வந்த தீர்ப்பு காணிகள் எல்லாம் ஒரு நாட்டுக்கு சொந்தமானவை, ம்ஹும். எல்லாமே அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கின்றது. இங்கு எந்த ஒரு பிரதேசமும் எந்த ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கும் சொந்தமானது அல்ல. ஆகவே எந்த ஒரு மாகாணத்திலும் அந்த மாகாணத்தில் குடியிருப்பவர்கள் தான் முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்றதும் அல்ல ம்ஹும். ம். என்ற ஒரு தீர்ப்பை அவர்கள் வைத்தார். அப்படி அவர்கள் அந்த தீர்ப்பை வைத்த பொழுது நாங்கள் இப்ப கோரிக்கொண்டிருக்கிற காணி அதிகாரங்கள் ம். மற்றது போலீஸ் அதிகாரங்கள் என்பவை கொடுக்க தேவை என்ற நியாயத்துக்கு அந்த வழக்கு ஒரு ஆதாரக்கட்டாக இருக்கிறது. ம்ஹும். ம். ம். அப்ப அந்த சட்டத்தை பார்க்கும் பொழுது நாங்கள் பல பேர் வடக்கையும் கிழக்கையும் துண்டாக்கினார்கள் என்ற பற்றித்தான் நாங்கள் கவலைப்படுகிறோம். ஆனால் இந்த வழக்கு நாங்கள் இப்ப பேசிக் கொண்டிருக்கிற காணி அதிகாரம் என்றது எல்லாத்தையும் இதன்னும் பொழுது இந்திய ஒப்பந்தத்தின் அடிப்படையையே மாற்றி அமைக்கிறது. ஆமா. ஆமா. ம். அதாவது வடக்கும் கிழக்கும் தமிழ் மக்களுடைய பாரம்பரிய பாரம்பரிய பிரதேசங்கள், ம். அவர்கள் அதை ஆளுமைப்படுத்துவதற்கு உரித்தானவர்கள் என்ற அந்த அடிப்படையையே அது மாற்றுகிறது. ம். ம். அங்கு இந்தியாவினுடைய பங்கு மிக பாரியதானதாக வருகிறது. ம். 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 ஏனென்று சொன்னால் இந்தியா இந்த சட்டத்தை, இந்த நீதிமன்றத்தின் தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு நாங்கள் அதன் வழிதான் நடக்க வேணும் என்று சொல்ல போகிறார்களா, அல்லது இணைப்பை துண்டித்தது சரி, நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம், தமிழ் மக்களையும் அதை எல்லாம் ஏற்றுக்கொள்ள சொல்லுகிறோம் என்று சொல்லி கேட்க போகிறார்களா என்றுதான் இன்றைய அரசியல்வாதிகள் மிக தந்திரமாக இந்தியாவோட கதைத்து, நீங்கள் எங்களுக்கு செய்த அந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் இவர்களை நிலைநிறுத்த போகிறீர்களா என்று அனுத்தரமாக கேட்கக்கூடிய ஆளுமை தமிழ் மக்களுக்கு வர வேண்டும். அதை விட்டுட்டு நாங்கள் இப்ப சட்டமே செல்லமடக்கலானதன் மூலமாகவோ இந்தியா சொல்றதுக்கு இப்ப எல்லாம் அவன் சட்டத்தை போட்டுட்டான், இதை போட்டுட்டான், ஆனபடியால் நாங்கள் என்ன செய்யறது, இருக்கிறத எடுத்துக்கொண்டு போகத்தானே வேணும், காணியை பற்றி கவலைப்படாத, பிரித்ததை பற்றி கவலைப்படாத, ப்ரொவின்சியல் கவுன்சில் எலெக்ஷனை வச்சு ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நிலைக்கு நாங்கள் செல்லப்படக்கூடாது. அவ்வளவு தூரத்துக்கு முட்டாளர்களாக. அப்ப அதை பொறுத்து ஒரு சர்வதேச அனுசரணையில்
அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றப்பட்டு சொல்லி கேட்கணும். அப்படியான ஒரு சமர்ப்பணத்தை தான் தமிழர் தகவல் நடுவம் கையளித்திருக்கிறது. அதுபடியா நாங்கள் இங்க மிக மிக விழிப்பாக இருக்கோம். இப்போது இந்த வரைவு ஒன்று வரையப்படுகிறதாக சுமந்திரன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இது தமிழ் கட்சிகள், அதாவது தமிழரசு கட்சியினுடைய கோரிக்கைகளும் தமிழரசு கட்சிகளுடைய சமர்ப்பணங்களும் டெலோ தரப்பினர் முன்வைத்த சமர்ப்பணங்களும் அவற்றிலே மாற்றங்களும் வசனங்களிலே மாற்றங்கள் என்றெல்லாம் முன்வைக்கப்படுகிறது. ஆனால் ஒரு புலம்பெயர்ந்த தமிழர்கள் தரப்பு அல்லது தமிழர் தகவல் நடுவல் மையம் மற்றும் ஏனைய அமைப்புகள் இவ்வாறான விஷயங்களே வைக்கக்கூடிய சமர்ப்பணங்கள் கவனத்தில் எடுக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? அதாவது நான் தனியாக தமிழர் தகவல் நடுவத்தை மட்டும் சொல்லவில்லை, ஏனைய குளோபல் தமிழ் ஃபோரமோ அல்லது ஆஸ்திரேலியன் தமிழ் காங்கிரஸோ அல்லது கனேடிய அமைப்புகளோ அமெரிக்க அமைப்புகளோ போன்றவைகளும் அவர்களுடைய சில சமர்ப்பணங்களை இந்தியாவுக்கு முன்வைப்பதற்கு தயாராக இருக்கிறார்களும். அந்த ரீதியாக எவ்வளவு சமர்ப்பங்களை கொடுக்க முடியுமோ அவர்கள் கொடுக்க முடியும். ஆனால் முக்கியமாக இவர்கள் பல பேர் 13ஆம் திருத்தத்தை அனுமதிப்படுத்த வேணும், குறைஞ்சது பிளஸ் மைனஸ் என்று தான் பேசிக்கொண்டிருக்கிறோம் ஒழிய நாங்கள் நடந்து வந்துவிட்ட இந்த 35 வருட காலங்களில் நடந்து வந்துவிட்ட காரியங்களை கணக்கெடுத்து நாங்கள் இங்கிருந்து இங்கு பயணிக்க வேண்டும் என்றதை நாங்கள் ஆணித்தரமாக தெரிவு செய்வோம். அதே தமிழர் தகவல் நடுவம் தங்களுடைய சமர்ப்பணத்தில் கட்டிக்காரர் என்று சொல்ல முடியாது, ஆனால் அவர்கள் முடியக்கூடிய அளவுக்கு அவைகளை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். அதாவது நாங்கள் கேட்க வேண்டியது ஒப்பந்தத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். அதெல்லாம் ஒரு டூல். நீங்கள் ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்தும். அதாவது பிரபாகரன் கூட இந்தியாவுடைய நம்பி நாங்கள் இந்த ஒப்பந்தத்தை கையளிக்கிறோம் என்று சொன்னார். அப்ப அந்த பாதுகாப்பை நீங்கள் எங்களுக்கு இப்ப எங்களுடைய நாடுகள் பாதிக்கப்படுகின்றன. ஆகவே இவைகள் எல்லாவற்றையும் கணக்கெடுத்து நீங்கள் எதை நீங்களோ கம் பேக் டு ஸ்டேஜ் 1 என்று சொல்லுவோம். ஆனால் இது தொடர்பாக 2 அடுத்த தரப்புகள், அதாவது 2 கேள்விகள் மட்டும் முன்வைத்து நான் நிகழ்ச்சிகள் முடிவு கொண்டு வரலாம் என்று நம்புகிறேன். ஒன்று, தமிழரசு கட்சியினர் சொல்வது தமிழ் மக்களுடைய பெரும்பான்மை பிரதிநிதிகள் நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகள் அல்லது எங்களைத்தான் அவர்கள் அணுகுகிறார்கள் என்று சொல்கிறார்கள். இதே வாதத்தை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இன்னொரு விதமாக சொல்லுகிறார். எங்களுக்கு இருக்கிறது 2 எம்பிக்கள் தான், நாங்கள் சொல்வதை யாரும் கேட்கப் போவதில்லை. ஆகவே இந்த நடக்கின்ற தவறுகளுக்கெல்லாம் தமிழரசு கட்சி தான் பொறுப்பேற்க வேண்டும். தமிழரசு கட்சியினர் அல்லது டெலோ தரப்பினர் முன்னெடுக்கிற இந்த 13ஆம் திருத்தத்தை அமுல்படுத்துமாறு சொல்லுகிற விஷயம் ரொம்ப முட்டாள்தனமான ஒரு விஷயம். இது 35 வருஷமாகவே நாங்கள் இதையெல்லாம் முன்னர் நடந்த விஷயங்கள் என்று அவர் சொல்ல, விக்னேஸ்வரன் அவர்கள் 13ஆம் திருத்த சட்டத்தை ஒரு குறைந்தபட்ச தீர்வாக கூட ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அதன் அடிப்படையில் இருந்து ஒரு தீர்வை நோக்கி போகலாம் என்பது தன்னுடைய நிலைப்பாடு என்று தற்போது தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய வேறு தரப்புகளும் வெவ்வேறு கருத்துக்களை வைப்பதற்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இதிலே வெளியில இருக்கக்கூடிய கஜேந்திரகுமார் தரப்பினுடைய நியாயங்கள் முற்றுமுழுதாக இந்தியாவினுடைய ஒரு தீர்வு முயற்சிகளிலே நிராகரிப்பதாகவே இருக்கிறது. ஒரு தமிழ் தரப்பிலே ஒரு தரப்பினர், அதாவது எப்படி தமிழீழ விடுதலை புலிகள் அப்போது 13ஆம் திருத்த சட்டத்தை நிராகரித்தார்களோ அதே போன்று இப்போதும் தங்களை தமிழீழ விடுதலை புலிகளின் மாற்று பதிப்பாக நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய கஜேந்திரகுமார் தரப்பினர் எடுக்கிற இந்த முயற்சிகளை நாங்கள் எப்படி அணுகுவது அல்லது இதை எப்படி கையாளுவது? அதாவது கஜேந்திரகுமார் இந்த சமர்ப்பணங்களை முன்வைத்து பார்த்து கொண்டு போனால் ஒரு நிலைப்பாட்டுக்கு அவர் வர வேண்டும். அவர் 2 விதமாக தனது நிலைப்பாட்டில் இருக்கிறார். ஒன்று 13ஆம் சட்ட திருத்தத்தாலோ அல்லது மாகாண சபையினாலோ எந்த விதமான பிரயோசனமும் இல்லை என்கிறார். அதே சமயத்தில் அதில் போட்டியிட்டு அதில் வெல்ல வேண்டும் என்று அங்கத்தினர்களை எடுக்கிறார். He is in it and he is not in it.
இன்னிட் அதுல இருப்பது நான் வளைந்து தூக்கி எறிவதற்கு என்று சொல்லுகிறார். அது அவருடைய கருத்து. இரண்டாவது அவர் சொல்வது ஒற்றையாட்சிக்கு கீழ் உள்ள தீர்வை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒற்றையாட்சி முறையில தான் நீங்கள் ஒரு தீர்வை பார்க்க போறீர்கள் என்றால் அதற்கு நாங்கள் ஒத்து வர மாட்டோம் என்றது அவர். அடுத்தது ஒற்றையாட்சி இல்லாத இரட்டை ஆட்சி உள்ள தீர்வுக்கு நாங்கள் வருவதா இருந்தால் இனப்படுகொலை போன்ற குற்ற நீதிமன்றத்தால் பரிகார நீதியாக எங்களுக்கு தரப்படுபவைத்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். மூன்றோடும் நியாயமானவை, நடத்தப்படக்கூடியவையா நிதர்சனமானவையா என்பதற்கு அவர்தான் வழி சொல்லுவார். அவர் வழி சொல்லாத அளவில் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் சர்வதேச ரீதியில் தமிழரசு கட்சி காலங்காலமாக தமிழ் மக்களினுடைய அபிலாஷைகளை பிரதிபலிக்கின்றது என்றது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. தமிழரசு கட்சி 1958 சமர்ச்சி கேட்டது. ஆனால் 51ஆம் ஆண்டு கேட்ட சமஷ்டியே அதுக்கு விளக்கம் இல்லை, வார்த்தை தான் இருந்தது. நாங்கள் சமர்ச்சியை கோருகிறோம், சமர்ச்சியை இந்த முறையில் கோருகிறோம், இந்த அதிகாரங்களை கொண்டு கோருகிறோம் என்று இல்லை. நாங்கள் சமைச்சு போடுகிறோம், வீட்டுக்கு நிறைய புல்லடி போடுங்கள், அவ்வளவுதான். அப்ப இது என்ன சமஷ்டி என்றது இதுவரைக்கும் தெளிவுபடுத்தப்பட்டதில்லை. அதன் பிறகு வட்டுக்கோட்டை தீர்மானம் வந்தது, தனித்தமிழ் ஈழம் என்று வந்தது, சமஷ்டி கைவிடப்பட்டது. அப்ப அந்த காலத்தில் நாங்கள் சமஷ்டியை பற்றி கதைக்கவில்லை. அதன் பின்னால் புலிகள் போரை தொடுத்தார்கள், புலிகள் போராடினார்கள், ஓரளவுக்கு சமஷ்டி அமைப்பு என்று வந்ததை ஒழிய நோர்வே பேச்சுவார்த்தைகளிலும் ஜிஎல்பிரிஸும் பாலசிங்கமும் கையெழுத்திட்ட சாசனம் நாங்கள் சமஷ்டி அடிப்படையில் ஒரு தீர்வை நோக்கி போவோம். எந்த விதமான சமஷ்டி அடிப்படை என்பதில் கொள்ளப்படவில்லை. அந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு பாலசிங்கம் வெளியேற்றப்பட்டார். இன்று இதாக இருக்கிற டிஜிடி நாடு கடந்த தமிழகத்தின் தலைவராக இருக்கிறவர் வந்தார். அவர்கள் இடைக்கால நிர்வாக அரசை முன்னெடுக்க வேண்டும், அதில் தான் நாங்கள் பேச்சுவார்த்தைகள் தொடங்க வேண்டும் என்று தொடங்கினார்கள். அதைத்தான் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் குழப்பினார், இடைக்கால நிர்வாக அரசு. அது உடைக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு அதன் பிறகு 2009 போர் முடிந்ததன் பின் 2010-12 நடந்த தேர்தலில் தமிழர் விடுதலை கூட்டமைப்பு வைத்த விஞ்ஞாபனமும் கோரிக்கையும் சமஷ்டி. 51ஆம் ஆண்டு நாங்கள் வைத்த சமஷ்டியை நாங்கள் இப்ப 2010 வைக்கிறோம். ஆனால் எந்த விதமான சமஷ்டி என்பது வரையறை செய்யப்படாமலேயே இருந்தது. ஆனால் இப்ப 2 வார்த்தைகள் அரசியலுக்காக பாவிக்கிறார். சுமந்திரன் பாவிக்கிறார், நாங்கள் சமஷ்டி போன்ற அதிகாரங்களை கொன்ற ஒரு அமைப்பில் இணக்கம் காணலாம். ஆனால் நீங்கள் பழைய ஒப்பந்த காலத்தில் 13ஆம் திருத்த சட்டம் அமைக்கப்பட்ட பொழுது பார்த்தால் 2 பிரச்சனைகள் இந்திய தரப்புக்கு இருந்தது, இலங்கை தரப்பினர். ஒன்று, அவர்கள் ஒரு நாடு ஒரு அதிகாரம் என்ற கொள்கையை விட்டுக் கொடுக்க தயாராக, ஒரு நாடு ஒரு அதிகாரம் என்றதை விட்டுக் கொடுப்பதற்கு தயாராக இல்லை. ஆனால் தனக்கு அப்பொழுது இருக்கிற அதிகாரங்களில் ஒரு பகுதியை தான் இவர்களுக்காக கொடுக்கிறேன் என்பதை இந்தியா அவரை சொல்லி பணிய வைத்தது. அதன் அடிப்படையில தான் 13வது சரத்து வந்தது. ஆனால் இந்த 13வது சரத்தை உருவாக்கும் பொழுது இந்தியா உருவாக்கிய அந்த 4 அதிகாரங்களும் இந்திய மாநிலங்களில் உள்ள அதிகாரத்தை கொண்டுள்ளது. அதை பார்த்தீர்கள் என்றால் ஒரு நாடு ஒரு அதிகாரம் என்றதற்கு கீழ் ஒரு சமஷ்டி முறையிலான அதிகார கட்டமைப்புகள் மேற்கொள்ளப்பட்டது. 4 கொடுத்த 6ல
இது கல்வி, சுகாதாரம், காணி, போலீஸ் அதிகாரங்கள், மற்றது இன்னும் ஒரு அதிகாரம் காணிகள் கொடுக்கப்பட்டன. இந்த 6 அதிகாரங்களும் தான் இந்திய மாநிலங்கள் கொண்டு இயங்குகின்றன. எப்படி இயக்குவது என்பதை பொறுத்தளவில் இங்கு பரஸ்பர நம்பிக்கைகள் வேண்டும். இந்தியா இலங்கை அதை செய்யும் என்று நம்பினார்கள். இலங்கை அதை எப்படி செய்யாமல் தாங்கள் தப்பிக்கலாம் என்று வழிகளை பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு வசதியாக இந்தியாவோடு இருந்த போர் முடிந்தது. இதால் இவர்கள் ஒன்றுமே நடத்தப்படவில்லை. இபிஆர்எல்எஃப்பின் வரதராஜ பெருமாள் எடுத்து நடத்திய ஒன்றிணைந்த மாகாண சபை புலிகளாலேயே குழப்பப்பட்டு புலிகளாலேயே இல்லாமல் ஆக்கப்பட்டது. புலிகள் அந்த நேரத்தில் அந்த கட்டமைப்பை எடுத்து நடத்தி கொண்டு வந்திருந்தால் மேலும் மேலும் அவர்களுக்கு இருந்த பலத்தினால் அவரிடம் பிரமதேசாவிடம் நாங்கள் ஒரு நேயர் இணைந்திருக்கிறார், யாழினியன் என்று நம்புகிறேன். வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம். பேசுங்கள் ஐயா, பேசுங்கள். நீங்கள் பேசுங்கள். வணக்கம். வணக்கம். என்னன்னு சொன்னா, இந்த ஐயாவோட இருவருக்கும் வணக்கம். சுருக்கமாக சொல்லுங்க. ஐயாவோட ஒரு கேள்வி என்னன்னா, இப்ப கூட்டமைப்புக்குள்ளேயே இருக்கிற டெலோ வெளியேறி சென்று விக்னேஸ்வரன் மற்றும் அமைப்புகளை சேர்த்து 13ஆம் திருத்தம் பற்றி கதை கொண்டு இருந்தவர். அப்ப தேசிய கூட்டமைப்பு சமநிலையா தலைமையில அமெரிக்கா, கனடா அப்படியான பேச்சுவார்த்தையில அவ சட்ட வல்லுநர்களே அனுப்பி வச்சு. அப்ப அதை அறிஞ்சுதான் இதை செய்தவையா அதையும் கதைக்க வேணும். அடுத்ததாக இப்ப சம்பந்தனையா உட்பட சுமத்திரன் அவர்களோட இணைந்து சமஸ்தி அடிப்படையிலான தீர்வு 13 தாண்டி செல்ல வேணும் என்றுதான் அவ வலியுறுத்தி வந்தது. இப்ப அந்த இறுதியாக நடந்த கூட்டத்திலே அதை சமர்ப்பிச்சிருக்கணும். அப்ப இதுக்கு பிறகு அந்த கட்சிகள் சார்ந்தவ ஊடகங்களோ அது எல்லாம் பேசத்து வாங்கிட்டோம்னா, நாங்கள் 13 மட்டும் கேட்கல, அதை தாண்டி சமஸ்தி தான் எங்களோட தீர்வாக இருந்தது. சர்வதேசத்தை அணுகித்தான் நாங்கள் அதை செய்ய இருந்த நாங்கள் திருப்பி தலைவலா வரையும். அப்ப உண்மையில பார்த்தால் சம்பந்தனையாவும் சுமத்திரனும் இணைந்து செய்யற அந்த விஷயங்கள் தான் சரியா இருக்குது. ஆனால் அவசியதாக இல்லாம நாங்கள் தான் சென்றோம், இல்லைன்னா நாங்கள் சேர்ந்துதான் இதை செய்தோம், நாங்கள் சேர்ந்துதான் இதை வலியுறுத்தினோம் என்பதை கொண்டு வரதுக்குத்தான் அந்த தேர்தல் வாக்குகளுக்காக ஜனத்தை ஆதரவு பெறுவதற்கான ஒரு களத்தை தான் அவை அமைக்கின்றிருக்கு என்றுதான் நான் கருதுறேன். உண்மையில பார்த்தால் சம்பந்தனையா அதை போற வழிதான் சரியா இருக்குது. அதை இந்தியாவே எம்பிருக்கு இல்லை. அமெரிக்கால பேசியிருந்தாலும் ஜனவரி மாதம் ஏதோ நல்ல முடிவு கிடைச்சது. அப்ப இந்தியாவை நினைஞ்சுதான் அதை செய்ய போது பெரிய இல்ல அவை செய்ய இல்லை, இதை நாங்கள் வலியுறுத்தி தான் செய்தோம் என்பதைத்தான் சென்றார மாதிரி கிடாது. அதை நாங்கள் தான் சரியா பார்க்கணும். எனக்கு அவ்வளோ தெரிய இல்லையா தான் பேசுறேன். சங்கத்துக்கு நன்றி. சரி, நன்றி நன்றி நன்றி. செல்வம் அடைக்கல்நாதனுடைய அந்த முயற்சியை இந்த நேயர் வித்தியாசமாக பார்க்கிறார். இது ஒரு எதிர்கால தேர்தல் அரசியலிலே சுமந்திரன் தரப்பினருடைய முயற்சிகளுக்கு தாங்களும் பங்காளிகள் என்று காட்டிக்கொள்வதற்கான ஒரு செயற்திட்டமாகத்தான் இது இருக்கிறது என்று அவர் கருதுகிறார். அதை பற்றி நீங்கள் என்ன கருதுகிறீர்கள்? அதாவது அரசியல் பரப்புல, அரசியல் கணக்கில, அடிமட்டத்துல என்ன தண்ணீர் ஓடுறதுன்றது நாங்கள் தெரிந்து கொள்ள முடியாது அவருடைய திட்டங்களில். ஆனால் ஒன்றை மாத்திரம் கடந்த நேரம் சொன்னதை பற்றி சொல்லலாம். இந்த கருத்தும் சொல்லப்படுகிறது. அதாவது இந்தியா ஆக்கிய 13ஆம் சட்டம் ஆனபடியால் இந்தியா அதை நடைமுறைப்ப செய்யட்டும், நாங்கள் அதை கேட்க தேவையில்லை என்ற ஒரு எங்களுடைய அபிலாஷை உங்களுக்கு தெரியும். நாங்கள் கேட்க தேவையில்லை என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கு. அதாவது அது அனுபவம் கூட நானும் அதே அனுபவத்தை சேர்ந்திருக்கிறேன். அதாவது அதை போய் ஸ்ரீலங்காவை கேட்க சொல்லி சொன்னால் ஸ்ரீலங்கா அதை நடைமுறைப்படுத்தாது. அப்படி நடைமுறைப்படுத்தாட்டி போனால் இந்தியா என்ன செய்யும் என்றதுதான் அங்க உள்ள புத்தகம். அப்ப இந்தியா பக்கத்தால சொல்லப்படுகிற
விளக்கம் என்று சொன்னால், இது உங்களுக்கு ஆக்கப்பட்டது, நீங்கள் அது வேண்டாம் என்று சொல்லுகிறீர்கள். பிரபாகரனும் இல்லை, ராமலிங்க மக்களும் அதில் குறைபாடுகள் இருக்கின்றன. இந்த குறைபாடுகள் உள்ளதை நாங்கள் ஏற்றிடக்கு தயாராயில்லை. பின்னர் நாங்கள் ஓரளவுக்கு EPRLF வைத்துக் கொண்டு அதை நடைமுறைப்படுத்த பார்த்தோம். அதையும் அடித்து அனுப்பி போட்டீர்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு நாங்கள் என்னத்தை அமுல்படுத்துவோம்? நீங்களே அதை சாப்பாடு தின்ன மாட்டேன். அப்ப நாங்கள் உங்களை அடிச்சு தீர்த்துறதா அல்லது மற்றவனை கொண்டு திரும்ப திரும்ப அந்த சாப்பாட்டை போடு சொல்லி சொல்றதா என்ற சில வாக்குவாதங்களை நடக்கின்றன. ஆகவே தமிழ் மக்கள் தங்கள் இருக்கும் நிலையிலிருந்து தங்களுக்கு எது தேவையானது, தாங்கள் எந்த முறையில் முன்னேற வேணும் என்றதை சர்வதேச பரப்பு கொண்டு சேர்ந்து என்றால் சர்வதேச பரப்புகள் தற்சமயம் ஸ்ரீலங்காவோடு நேச உறவில் இல்லை. இந்த நேச உறவில் இல்லாத்தன்மையை நாங்கள் எப்படி எங்களுக்கு சாதகமாக்கி கொள்வதும், அதுக்காக நாங்கள் அமெரிக்காவுடன் போட்டால் அமெரிக்கா எங்களுக்கு எடுத்து தரும் என்ற அந்த சில மூட நம்பிக்கை சாத்தியமற்றது. ஏனென்றால் அமெரிக்கா இந்தியாவிலும் பார்க்க அமெரிக்காவுக்கு எங்களுடைய இன நலன்களில் அக்கறை இல்லை. அவர்களுடைய அக்கறை 90% தங்களுடைய வியாபார நலன்களும் சீனாவிலும் தான் இருக்கிறது. அப்ப இந்தியாவுக்கு ஓரளவுக்கு ஒரு தொப்புக்கொடி உறவும் எங்களோடு இன விடுதலைக்கான ஒரு இன கரைச்சரணை இருக்கிறது. அப்ப இதுல நாங்கள் ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணணும். எங்க நாங்கள் இவைகளை போடலாம். மீண்டும் ராஜ் இணைந்து கொள்கிறார். அவரை முனைத்துக் கொண்டு நான் உங்களுக்கு விடை தரலாம் என்று நம்புகிறேன். உங்களுடைய நேரமும் போய்கொண்டிருக்கிறது. ராஜ், சுருக்கமாக உங்களுடைய கருத்துக்குள் வரலாம். வணக்கம் ராஜ். வணக்கம். நான் என்னென்றால் அந்த பேச்சுவார்த்தையை பற்றி தான் கருத்து கொண்டிருந்தீர்கள். அதை பற்றி ஒரு கேள்வி என்னென்றால், அருந்தோபாலன் சொல்லியிருந்தார், டெலோனுடைய அந்த முயற்சியிலே தனக்கு ஒரு பின்னணி இருப்பதாக தான் நினைக்கிறேன் என்று, யாருடைய ஒருவருடைய வேண்டுகோள்படி செய்வதாகவோ அல்லது வேற ஒரு நோக்கத்துக்காக செய்யப்படுவதாகவோ தான் கருதுவதாகவும் சொல்லியிருந்தார். ஏனென்றால் ஏற்கனவே மாவை சேனராஜா முன்னெடுப்பிலே இவர்கள் அக்கறையோடு கலந்து கொள்ளவில்லை. ஆனால் இப்பொழுது இவர்கள் அதை ஒரு தலைமையேற்று செய்ய வலிக்கிட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அவர் சொல்லியிருந்தார், உண்மையிலேயே அவர்கள் ஒரு இதய சுத்தியோடு செய்வதாக இருந்திருந்தால் முதலிலே இந்த முயற்சியை கூட்டமைப்புக்குள் கதைத்து அங்கு ஒரு உடன்பாடுக்கு வந்த பின்னர் ஏனைய கட்சிகளை இணைப்பதற்கான முயற்சிகளை இருக்க வேண்டுமே தவிர ஒரு எதிர்ச்சையாக இப்படியான செயற்பாடு செய்யப்பட்டதன் மூலம் ஒரு வகையான நிகழ்ச்சிகளுக்குள்ளே இவர்கள் போவதாகத்தான் அதிகம் புரிகின்றோம். மற்றது விக்னேஸ்வரன் ஐயா பங்கு பெற்றதை கூட அவர் 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 அங்கீகரிக்கவில்லை. ஏனென்றால் சொல்லியிருந்தார், விக்னேஸ்வரன் ஐயா கூட தங்களை கலந்தாலோசிக்காமல் தனிப்பட்ட விதமாக தானாக முடிவெடுத்து போனார் என்றும், கட்சியிலே இதை பற்றி எந்த விதமான தான் தொடர்புகளை முயற்சித்ததாகவும் ஆனால் தங்களுடன் அதை பற்றி கலந்தாலோசிக்காமல் தானாக தன்னை முடிவின் மூலமாகத்தான் நான் இதை கலந்து கொண்டதாகவும் சொல்லியிருந்தேன். இதை பற்றி உங்களுடைய கருத்து ஏதாவது சொல்ல முடியும்? தானாக போறாருன்னு சொன்னா எங்கு போறாரு என்று விக்னேஸ்வரன் குறைப்படுகிறார். அந்த கூட்டத்திலே கலந்து கொள்வதற்கு கட்சியுடன் கலந்து ஆலோசிக்காமல் தானாகவே முடிவெடுத்து அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டார்னு சொல்லியிருந்தார். அதாவது அவர் முதல் அந்த திண்ணை கூட்டத்திலே அவர் கலந்து கொள்ள அவர் சார்பாக இன்னொருவர் தான் கலந்து கொண்டார் என்று நம்புகிறேன். பின்னர் கொழும்பு கூட்டத்திலே தான் அவர் கலந்து கொண்டதாக தெரிகிறது நம்புகிறேன். தங்களுடன் கலந்து ஆலோசிக்க வேண்டும். நாங்கள் பொழுது அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் தொடர்பை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் நாங்கள் தானாகத்தான் கலந்துரைக்காமல் முடிவு செய்து தனிப்பட்ட ரீதியில தான் சொல்லி. நல்லது, நன்றி நன்றி. அந்த தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. ஆம், ரவி அண்ணா, உங்களுக்கான அழைப்புகள் வந்தவண்ணம் இருக்கிறது என்று நம்புகிறேன். ஆகவே
இறுதியாக நீங்கள் உங்களுடைய இந்த இந்த இன்றைய அதாவது நான் ஒட்டுமொத்த ராஜேந்திர விஷயத்தையும் ஒரு சமரியாக சொல்லிவிட்டு நாங்கள் என்று அதான் சொன்னேன். இவைகள் ஒரு அரசியல் நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு தனிப்பட்ட லாபங்களையும் கொண்டு நடக்கும்படியாக தெரிகிறது. இந்த ஒற்றுமை என்று சொன்னால் என்னை பொறுத்தளவில் இப்ப செல்வம் சொல்லுகிற மாதிரி இவர்கள் எல்லாரும் கட்சிகளாக ஒற்றுமைப்பட வேண்டிய தேவையில்லை. மாவிசேகரராஜ் அடுத்த முன்னெடுப்பு கட்சிகளாக ஒன்றுபடுவதற்கு. செல்வமும் முதல் தொடங்கினது நாங்கள் எல்லோரும் கட்சிகளாக ஒருமைப்படுத்தப்பட வேண்டும், பின்னர் சமர்ப்பணமாக மாறியது. இவர்கள் எல்லாரும் தனித்தனியாகவே இருக்கலாம். ஒருவரையும் இப்ப ஒரு கூட்டு உறவாக அல்லது கூட்டமைப்பாக உருவாக்க வேண்டிய தேவையில்லை. எல்லோரும் கூடி அவர்கள் எல்லோருக்கும் தேசிய பரப்பில ஒரு கடமை உண்டு. தமிழர்களுக்கு எது நலன் சார்ந்ததோ அந்த நலன் சார்ந்த ஒரு சமர்ப்பணத்தை இந்தியாவுக்கும் சர்வதேசத்துக்கும் கொடுக்க வேண்டிய கடப்பாடு இருக்கு. இவர்கள் எல்லாரும் நாங்கள் ஒரு கருப்பண்டு செய்ய தேவையில்லை. எல்லாருமே தனித்தனியா தங்களை, ஆனால் தமிழ் மக்களுடைய நலன் சார்ந்த சமர்ப்பணத்தை ஏற்படுத்துவோம். அதுல வித்தியாசம் இருக்க முடியாது. நீங்கள் சமஷ்டியைத்தான் நாங்கள் கேட்க போறோம் என்று சொன்னால் அந்த சமஷ்டியை எல்லாரும் கூடி கேட்கறதுல அங்க வித்தியாசம் இல்லை. அது எப்படி நடத்தப்பட வேண்டும் அல்லது எந்த விதமான சமஷ்டி அல்லது எங்களுடைய இவர் சமுதாயம் சொல்ற நாங்கள் 8 இவைகளை நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறோம் என்று இவர்கள் குறை சொல்லுகிற மாதிரியாக இருக்க. இப்ப நான் சொன்ன மாதிரி குறை சொல்லுகிற மாதிரியாக இருக்கலாம். அதை பிரித்து விட்டார்கள். இந்த சட்டத்தில காணி அதிகாரங்கள் அரசமைப்புக்கின் கீழ் மத்திய அரசிடம்தான் இருக்கு என்று சொல்லுகிறார்கள். அப்ப இவங்களெல்லாம் நடந்து விட்டபடியே நாங்கள் என்ன செய்கிறோம், அவைகளுக்குரிய வழிவகைகளை கொடுத்து இவைகள் நீக்கப்பட்டு நீங்கள் கொடுக்கப்பட்ட அதிகாரங்கள் எங்களுக்கு தர வேண்டும் என்றதுதான் எங்களுக்குரிய சமர்ப்பணமா இருக்க வேண்டுமே ஒழிய இவர்கள் ஒற்றுமைப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு தடவை இப்ப அலையல. நீங்கள் உங்களுடைய இப்ப கஜேந்திரகுமார் தன்னும் அவர் தன்னுடைய அரசியல் பரப்புரையை செய்து கொண்டு போகலாம். ஒரு தேர்தல் மக்கள் வாக்களித்தால் அவருக்கு 6 சீட் போனால் அவர் அதிலிருந்து மக்களுக்கு தமிழீழத்தையோ அல்லது அவர் சொல்லுகிற இரட்டை ஆட்சியோ பெற்றுக் கொடுத்தால் இட்ஸ் ஓகே. ஆனால் மக்கள் பல மைல் தூரங்கள் நடந்து விட்டார்கள் இவர்களை நம்பி. ஒரு வழியில பார்த்தீர்களா இருந்தால் இந்த 12 வருட காலங்களும் போர் முடிந்த 12 காலங்களிலும் 13ஆம் சட்ட திருத்தத்தை பற்றி தமிழரசோ கூட்டமைப்போ எதுவிதமான நிலைப்பாடும் எடுத்ததில்லை. அவர்கள் அந்த நேரத்தில் கேட்டா நாங்கள் கேட்பது சமஷ்டி என்று சொல்லுவார்கள். நாங்கள் 13ஆம் சட்டத்தை ஆதரிக்கவில்லை என்று சொல்லுவார்கள். 12 வருஷமாக சமஷ்டி என்று சொல்லிக் கொண்ட தமிழர் கூட்டமைப்பு தமிழரசு கட்சி தற்சமயம் அதை எடுத்துக்கொண்டு போய் தூசி தட்டி இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கிற பொழுது ஒன்றில் இயலாதன்மை அல்லது நடைமுறைப்படுத்த முடியாத தன்மை அல்லது ஏதோ நடக்கட்டும் அண்டன நேரத்துக்கு நாங்க பேசிட்டு போயிடுவோம் என்ற ஒரு சில நாள் இருக்கிற. அதுல விட்டுட்டு நாங்கள் தீர்க்க தரிசனமாக இவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு தீர்மானத்தை கொடுக்க வேண்டியதை ஒழிய இவர்கள் யாரையும் நாங்கள் ஒற்றுமைப்பட்டு நீங்கள் ஒரு கட்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தமிழ் கேட்க வேண்டிய தேவையும் இல்லை. They have to do what is needed. அவ்வளவுதான். அது நீங்கள் சொல்வது சரி. ஒற்றுமையாக இருந்துதான் இதை நாங்கள் சொல்ல வேண்டும் என்ற அவசியமில்லை. தமிழ் மக்களுடைய தேவை என்னவென்று தெரிந்து அதை பூர்த்தி செய்கிற விதமாக உங்களுடைய செயற்பாடுகளை அமைத்துக் கொண்டால் சரி. தேவையில் தான் ஒற்றுமை வேண்டுமே ஒழிய உங்களுடைய ஒற்றுமையில் தேவை தங்கி இருக்கவில்லை. சரி, நன்றி. அருமையாக நான் பல விஷயங்களை இன்று தொட்டு பேசியிருந்தோம். இன்று நம்முடன் இணைந்து கொண்டு இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே நம்முடைய நிகழ்ச்சியை பங்கு கொண்டதற்கு உங்களுக்கு நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, ஆம் நேயர்களே, நாங்கள் இந்த சுவடுகள் நிகழ்ச்சியை இப்போது ஆஸ்திரேலியாவிலும் ஏனைய நாடுகளிலும் இருப்பது போல விடுமுறை தினம், அந்த ஹாலிடே சீசன் என்று சொல்வார்கள், சீசன் டைம் என்று சொல்வார்கள். ஆகவே
எமது சுவடுகள் நிகழ்ச்சி அடுத்து வரும் வாரங்களுக்கான சுவடுகள் நிகழ்ச்சிகள் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டு மீண்டும் அடுத்த வருடத்திலே நாங்கள் புதிதாக சுவடுகள் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கிறோம் என்பதையும் நேயர்களுக்கு அறிய தந்து உங்கள் எல்லோருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்து செல்வத்துறை ரவீந்திரன் அவர்கள் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் அனைவருக்கும் நமது போக்கஸ் தமிழ் குழுமத்தின் சார்பில் கிறிஸ்துமஸ் நத்தார் புது வருட வாழ்த்துக்களை தெரிவித்து உங்களிடமிருந்து நான் தற்போது விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் எங்களுடைய நத்தார் புது வருட வாழ்த்துக்கள். இந்த ஸ்டேஷன் முடிய அடுத்த முறை நாங்கள் நன்றி, வணக்கம்.